அன்னியாசை ஆர்மீஸ் இன்றைக்கி நம்ம டியாங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒன் ஷாட்டோட டைட்டில் வந்து மேட்லி அப்சஸ் டு மை பிரதர்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்கள் டைட்டிலை கேட்கும்போதே இந்த கதை எப்படிப்பட்டது அப்படின்ட்டு கொஞ்சம் கன்ஃபார்ம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதில் கொஞ்சம் சைக்கோ குழந்த மாதிரி தான் இருப்பார் டியாங். ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன். அதுவும் இல்லாமல் இதை அர்ச்சனா அவங்க தான் கேட்டிருந்தாங்க. அதுவும் சீக்கிரமாக போட சொல்லி கேட்டிருந்தாங்க. இது சீக்கிரமாக லேட்டானலாம் எனக்கு தெரியாது, பட் எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் எப்படியோ போட்டுட்டேன்ப்பா. சரி, ஓகே, வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங் சீன்லேயே சியோலில் இருக்க ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷனை தான் காமிக்கிறாங்க. ஸோ அங்கே அப்படியே ஒரு ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆக அப்படியே அந்த டோர் ஓப்பன் ஆக நீங்கள் தான் இறங்குறீங்க. இறங்கிட்டு மறுபடியும் வந்துட்டோமா அப்படின்ட்டு சிரிச்ச முகமா நீங்கள் அப்படியே போயிட்டுருக்க. அதுக்கலாட்டி உங்கள் பின்னாடிலேருந்து ஆளுங்கள்லாம் உங்களை தள்ளி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே தடுமாறி கீழே விழுக போயிட்டீங்க. அப்போ ஒருத்தர் உங்கள் வெஸ்ட்டோட சேர்த்து உங்களை பிடிக்கிறாரு. எல்லா ஜனங்களும் போன பிறகு தான் நீங்கள் அப்படியே நிமிந்து யாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. உங்களை விட ஹைட்டாக ஹேண்ட்ஸமாக ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஆனால் அவரோட ஃபேஸை தான் உங்களால் பார்க்க முடியல. அவர் ஃபேஸ் அப்படியே மாஸ்கால் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அவங்களால ஃபேஸை பார்க்க முடியல. தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் எதுவுமே கண்டுக்காமல் அவரோட திங்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டார். சரி, ஓகே, அவர் ஏதோ அர்ஜென்ட்டில் இருக்க போகிறாரு, நாம் தான் தேவையில்லாமல் அவர் டிஸ்டர்ப் பண்ணியிருப்போம் அப்படின்ட்டு நீங்கள் போகும்போது தான் அவர்கிட்டேருந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வந்துச்சுல்ல. என்ன ஸ்மெல் அது அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளில வரும்போது தான் உங்களோட பாய் ஃப்ரெண்ட் ரயான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஏய் ரயான் அப்படின்ட்டு நீங்கள் சிரித்த மகமாக சொல்கிறீங்க. அவன் வஹியன் வந்துட்டியா, வா வா அப்படின்ட்டு அவனுக்கு அவ்வளோவா ஹாப்பினஸ்ஸே இருக்கிற மாதிரி தெரியல. என்னமோ போனால் போகுது அப்படின்ற மாதிரி தான் உங்ககிட்ட நடந்துக்கிறான். ஸோ அவன் போக நீங்களும் அவன் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க சிரித்த மாதிரி. நீங்கள் அவன் பண்ணுறதெல்லாம் எதுவும் கண்டுக்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் அவன் மேலே ரொம்ப லவ்வில் இருக்கீங்க. ஸோ அதனால தான். ஸோ அவன் அப்படியே போய் அவனோட டிரைவர் சீட்டில் உட்காரான். நீங்கள் கூட உங்களுக்காண்டி அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி விடுவான் அப்படின்ட்டுலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. எதுவுமே நடக்காமல் போக கொஞ்சம் ஏமாற்றம் இருக்குதான். இருந்தாலும் பரவாயில்லன்னு நீங்களே டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காந்துக்கிறீங்க. கிளம்பலாமா அப்படின்ட்டு அவனும் கார் ஆன் பண்ணி அதுக்கப்புறம் கார் ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். அவனும் உங்கள் அப்பார்ட்மெண்ட் முன்னாடி வந்துட்டு கார் நிறுத்திட்டு, ஓகே வைன், போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வர முடிஞ்சால் வரேன், இல்லை டைரெக்டாக என்னோடய வீட்டுக்கு நான் கிளம்பிடுறேன் வயன். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு நீங்களும் இறங்கிட்டு உங்கள் சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் தான் அப்படியே அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறீங்க. நீங்கள் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிருந்துருப்பீங்க. அந்த நாளில் நீங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பீங்க ரயானை. ஆனால் அவன் நீங்கள் கால் பண்ணால் எடுக்கிறது, கொஞ்ச நேரம் பேசுறது, அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு ரிட்டன் காலெல்லாம் அவன் என்றைக்குமே பண்ணதே கிடையாது. இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போய் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப். நீங்களும் அதுக்கப்புறம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்களும் அதுக்கப்புறம் கால் பண்ணுறீங்க ரயானுக்கு. ஏன்னா லேட் ஆகிடுச்சு, சாப்பிட்டானா என்ன அப்படின்ட்டு கேட்குறதுக்காண்டி. அவன் கால் எடுத்துகிட்டு, என்ன வயன், எங்கே இருக்க? வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டியா? இங்கே வரேன்னு சொன்னேன். அது நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன் வயன், அதனால டைரெக்டாக நான் வீட்டுக்கே வந்துட்டேன். ஓ அப்படியா, சரி, ஓகே, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் வயன், நீனு? நானும் சாப்பிடணும். சரி, ஓகே, சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கு, சரியா அப்படின்ட்டு கால் கட் ஆகிடுச்சு. உங்களுக்கு என்ன கால் கட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை பார்க்குறீங்க. எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் அப்படின்ட்டு ஃபோனை தூக்கி அங்கிட்டு விசாரிச்சுட்டு நீங்கள் அப்படியே பெட்டில் தான் படுத்துட்ருக்கீங்க. உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு, ஒரு மாதிரி பப்பி ஃபேஸ் மாதிரி வச்சுட்டு, என்ன லவ்வர்ஸ்னால் எப்படி பேசிப்பாங்க, ஆனால் இவர் ஏன் என் மேலே கொஞ்சம் கூட அந்த அஃபெக்ஷனை காமிக்க மாட்டான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நம்ம தலையெழுத்து மாறிடுவார் அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் சிரிச்சுட்டு போயிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் கொஞ்ச நாள் அவனை மீட் பண்ண, அவனும் போனால் போதுன்ற மாதிரி பழக்கிறானா இல்லை என்ன கதை அப்படின்ட்டுனே தெரியல. ஆனால் நீங்கள் அவனை சின்சியராக லவ் பண்ணுறனால அதெல்லாம் நீங்களும் கண்டுக்கிறதில்ல. நிறைய நாள் நீங்கள் தான் அவன் வீட்டுக்கு போவீங்க. போனால் அலங்கோலமாக இருக்கும், அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நீட் பண்ணிகிட்ருப்பீங்க. இதை கூடமா நீட்டாக வச்சுக்க மாட்டேன் வயன், எனக்கு வேலை இருக்க வயன், நான் உன்னை அப்புறம் மீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களை கூட தனியாக விட்டுட்டு அவன் பாட்டில் கிளம்பிடுவான். உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். லவ்வர்ஸ்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசிக்கணும், அப்போ தானே நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்ப ஏக்கமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இதுவரையும் எதுவுமே அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டதில்லை, அவனுமே இதுவரையும் புரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது. ஸோ அப்படியே தான் போயிட்டுருக்க.
ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ட்ரிப் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்களும் ரயான் கிட்ட சொல்லியிருப்பீங்க, ஓகே வயன் போயிட்டு வா அப்படின்ட்டு மட்டும்தான் சொன்னான், மற்றபடி எதுவுமே சொல்லலை. நீங்களும் இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டு போய் உங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரிப்புக்கு கிளம்பியிருப்பீங்க. ஸோ ஒரு 3 days ட்ரிப் மாதிரி தான் போயிருப்பீங்க. அது வரையும் ரயான் உங்களுக்கு ஃபோனே பண்ணல. நீங்களும் வெயிட் பண்ணுவீங்க, இந்த வாட்டி நான் ஃபோன் பண்ண போகிறதில்ல, அவனே ஃபோன் பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஃபோனே பண்ணலை 2 நாள் வரையுமே. அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்டேருந்து கால் வந்திருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். கால் பண்ணிட்டான்ல, அவனுக்கும் நம்ம மேலே லவ் இருக்குது, நாம் தான் தேவையில்லாமல் அவனை தப்பாக நினச்சிட்டோம் அப்படின்ட்டு காலை அவ்வளோ ஆசையாக அட்டன் பண்ணுவீங்க. வயன் சொல்லு ரயான். இல்லை வயன், நான் ஏதாச்சும் வீட்டில் ஃபைலை மறந்து விட்டு வந்துட்டேனா, இல்லை நீ ஏதாச்சும் என் வீட்டில் ஃபைல் எங்கேயாச்சும் இருந்தது பார்த்தியா? ஃபைலா? என்ன ஃபைலு? இல்லை, ஒரு எல்லோ கலர் ஃபைலு, நான் அதை மறந்துட்டேன். இன்றைக்கி அதுதான் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ அதுதான், உனக்கு ஞாபகம் இருக்கா எங்கே இருந்துச்சுன்னு அப்படின்ட்டு அவன் கேட்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்படி இருக்கேன், சாப்பிட்டா என்ன அப்படின்ட்டு கேட்குறதுக்காகல, ஆனால் ஃபைல் எங்கன்னு என்கிட்ட கேட்குறான் அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ கடுப்பாக தான் இருக்குது. உன்னோட ஃப்ரிட்ஜ் மேலே தான் இருக்குது, போய் எடுத்துக்கோ அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணிட்டீங்க. அவனும் அதுக்கு மேலே எதுவுமே கண்டுக்கல. நீங்கள் கோவமாக தான் காலை கட் பண்ணிங்கன்னு கூட அவன் இன்னும் ஒன்றரை கூட இல்லை. உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா அப்படின்ற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக உங்களால் அவனை விடவும் முடியல. ஏன்னா நீங்கள் ரொம்பவே அவனை லவ் பண்ணீங்க. ஸோ இப்போது அப்படியே அவனை விட்டு போகவும் உங்களுக்கு மனசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு குழப்ப நிலையில் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆக நீங்கள் ட்ரிப்பெல்லாம் நல்லா தான் என்ஜாய் பண்ணீங்க. தேவையில்லாமல் எதுக்கு அவனை நினச்சி மூட் அப்செட் பண்ணிக்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கூட நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு தான் ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் கொரியாக்கே வரீங்க. இந்த வாட்டி உங்களை பிக்கப் பண்ண கூட அந்த ரயான் வரல. எனக்கு வேலை இருக்கு வயன், சாரி இன்றைக்கி என்னால் வர முடியாது, நீ பத்திரமா வீட்டுக்கு போயிடு அப்படின்ட்டு மட்டும் சொல்லலாம். நீங்களும் வேறு வழி இல்லாமல் ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிட்டீங்க. இப்போல்லாம் பிக்கப் பண்ண கூட வரமாட்டான்ல, நம்மளை 3 நாள் கழித்து பார்க்குறான். இருந்தாலும் நம்மளை பார்க்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் கூட அவனுக்கு ஆர்வமே இல்லைல்ல அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வாட்டி, ஏன் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னே சுற்றிட்டுருக்க, என் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா அப்படின்ட்டு கேட்டிருப்பீங்க. அதுக்கு அவன், வயன் நான் இப்போ வேலை செஞ்சால் தான் ஃப்யூச்சரில் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றா ஹாப்பியாக வாழ முடியும் வயன், அதனால தான் நான் இப்போ ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் வயன், புரிஞ்சுக்கோ, நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணாமா அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லியிருப்பான். ஸோ உங்களுக்குமே சரி ஓகே, அவன் நம்மளுக்காண்டி தானே வேலை பார்க்குறான், அதுக்கப்புறம் என் கூட தானே முழுசாகவே இருக்க போகிறான், லைஃப் லாங் என் கூட தானே இருக்க போகிறான், அப்போ அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நீங்களுமே உங்கள் மனசை சமாளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகாமல் அவனோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஏன்னா அவன் வீட்டுக்கு வந்தால் அப்போயாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன இருந்தாலும் அவனுக்கும் கொஞ்சம் லவ் இருக்குதான். ஸோ அதை நிறையா தடவை உங்ககிட்ட இன்டெரக்டாக காமிச்சிருக்கான். ஆனால் அவனோட கேரக்டர் அப்படி இருக்கனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்களுமே அவனோட வீட்டுக்கு போகிறீங்க. உங்ககிட்ட ஒரு ஸ்பேர் கீ இருக்கும். ஸோ அதை போட்டு நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க. போயிட்டு பார்த்தா எப்போ பார்த்தாலும் அலங்கோலமாக இருக்கும்ல, அப்படியே தான் இப்பயுமே இருக்குது. நான் இல்லைனா இதை கூட க்ளீன் பண்ணி வைக்க மாட்டான், இவனால் என்ன சொல்கிறதோ அப்படின்ட்டு அவனோட எல்லாமே அங்கே தான் இருக்கும் ஹால்லையே. அவனோட ட்ரெஸ்ஸு உட்பட எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுருக்கான் சோஃபா மேலே. நீங்கள் தான் போயிட்டு எல்லாத்தையுமே நீட்டாக எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வீடையே கொஞ்சம் நீட்டாக மாற்றிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஒரு ஷார்ட்ஸும் அதுக்கப்புறம் ஒரு ஷர்ட் அப்படின்ற மாதிரி மட்டும் போட்டுக்கிட்டு வரீங்க. உங்களோட சில ட்ரெஸ் இங்கேயுமே இருக்கும். நீங்கள் நிறைய தடவை அவன் கூட ஸ்டே பண்ணியிருக்கீங்க, ஆனால் ஒன்றா கிடையாது, வேறு வேறு ரூமில். ஏன்னா உங்கள் ஆஃபீஸ் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குமா. ஸோ அதனால் ஒரு டைம் லேட் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இவனோட வீட்லேயே தூங்கிடுவீங்க. ஆனால் இதுவரையும் ஒரு தடவை கூட அவன் உங்ககிட்ட நெருங்கினதே கிடையாது. அது ஒரு விஷயந்தான் உங்களுக்கு அவன்கிட்ட பிடிச்சதே. ஸோ அதனால தான் நீங்களுமே இங்கே ஆல்மோஸ்ட் நிறைய நாள் தங்குவீங்க. அதனால தான் அவன் வீட்டில் என்ன இருக்குன்னு அவனுக்கு கூட தெரியாது, பட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் எதாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் அவன் ஃபஸ்ட்டு கால் பண்ணி கேட்பான். ஸோ நீங்களுமே இப்போது கொஞ்சம் தலைவலியாக இருக்கனால போய் காஃபி போடுறதுக்கு கிச்சனுக்குள்ளே நுழையிறீங்க. அங்கேயுமே எதுவுமே உருப்படியாக இல்லை. ஸோ நீங்களும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு 2 நாள் ஆயிருக்கும் போட இந்த பாத்திரங்களே கழுவி வைக்கலாம அப்படின்ட்டு நீங்களும் அந்த பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு அப்படியே வந்து ஹாலில் உட்காருறீங்க. அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக காஃபி குடிச்சிட்டு, சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் வந்துடுவான் தான் நினைக்கிறேன், நம்ம அவனுக்கு எதுவும் சர்ப்ரைஸ் பண்ணலாமா, நம்ம வீட்டில் இருக்கோம் தான் அவன் நினச்சிட்ருக்கான், ஆனால் நம்ம அவன் வீட்டில் தானே இருக்கோம், அவனுக்கு எப்படியாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போது நீங்கள் காலேஜ் படிக்கும்போது தான் இவனை லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அப்போது
நீங்கள் 2 பேரும் ஒரு தடவை இப்படி தான் விளாண்டுட்டு இருந்திருப்பீங்க. அப்போது அவன் தான் வந்துட்டு உங்கள் கண்ணில் அப்படியே ஒரு துணியை வச்சு கட்டி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதையே மறுபடியும் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்களும் டிசைட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காண்டி எல்லாத்தையும் உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் மறைச்சி வச்சுட்டு அவன் வர வரையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோன் அப்படியே ரிங் ஆகுது. அந்த ரயான் கிட்டேருந்து தான். ஸோ நீங்களும் அட்டன் பண்ணிட்டு, சொல்லு ரயான், என்ன வயன், சேஃபாக உன்னோட வீட்டுக்கு போயிட்டியா? என்னோடய வீட்டுக்கு போயிட்டேன். சரி, ஓகே வயன், பத்திரமா இரு. ஓகே. ஆனால் நீங்கள் எப்போ போவீங்க வீட்டுக்கு? இல்லை, உங்களோட ஒர்க் எப்போ முடியும் அப்படின்ட்டு கேட்டேன். அதுவா வயன், இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான் நினைக்கிறேன், சரியாக தெரியல. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு வேணால் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே ரயான் அப்படின்ட்டு நீங்களுமே காலை கட் பண்ணிட்டு, ஓகே அப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துருவான் போல் அப்படின்ட்டு, சரி ஓகே அப்போ இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறது, சரி ஓகே வரும்போது டெலிஷியஸாக சமைச்சாச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு நீங்கள் கிச்சனை ஃபுல்லுமே உங்களோட கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டு சமைச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆக அங்கே டோர்கிட்ட ஏதோ சவுண்ட் கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் ரயான் தான் வரான் போல் அப்படின்ட்டு எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிறீங்க. அப்போ டோரும் ஓப்பன் ஆகுது. அப்படியே ஃபுட் ஸ்டெப்ஸாக கேட்டுட்ருக்கு. ஸோ நீங்களும் அவன் தான் வரான் போல் அப்படின்ட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அவனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி. அவன் உங்களை பார்த்தோன்னா என்ன ரியாக்ஷன் கொடுப்பான் அப்படின்ட்டு எதிர்பார்த்துக்கிட்டு. அப்போது அவன் உங்ககிட்ட தான் வந்துட்டுருக்கான். ஸோ அவன் ரூமுக்கு போகிறதுக்காண்டி தான் போயிட்டுருக்கான். ஸோ நீங்கள் இதுதான் கரெக்டான சான்ஸ் அப்படின்ட்டு அவனோட கண்ணை அப்படியே கட்ட போகிறீங்க. அப்போது அதுக்குலாட்டியுமே அவன் உங்களோட கண்ணை கட்டிட்டான். இதில் முந்திக்கிட்டானே அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. என்ன ரயான், நீ உனக்கு எப்படி தெரியும் நான் உன் வீட்டில் தான் இருக்கேன்னு? நான் என் வீட்டுக்கு போகிறேன்னு தானே உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் எப்படி கண்டுபிடிச்ச? அதுவும் நான் இங்கே தான் ஒழிஞ்சிட்ருக்கேன்னு கூட கரெக்டாக கண்டுபிடிச்சி என் கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டேல. சரி ஓகே, என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போகிற அப்படின்ட்டு நீங்கள் லொடலுடன் பேசிகிட்டு இருக்கீங்க. பட் அந்த சைட்லேருந்து ஒரு சவுண்டு கூட வரல. உங்களுக்கு என்ன, ஏன் இவன் எதுவுமே பேச மாட்டான் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. இருந்தாலும் அவன் உங்களை அப்படியே கூப்பிட்டு போயிட்டுருக்கான். நீங்களும் அமைதியாக போயிட்டுருக்கீங்க. ரயான், உன்னையாக தானே கூப்பிட்றேன், ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டுற? என்னாச்சு உனக்கு? அதுக்குமே எந்த ரிப்ளையுமே வரல. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே ஹாலுக்கு கூப்பிட்டு போய் உங்களை அப்படியே கீழே இருக்க மேட்ரஸில் தள்ளுறான். நீங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. ஆனால் அடியெல்லாம் படலை. ஏன்னா அது மேட்ரஸ்னால உங்களுக்கு அவ்வளோ அடிப்படலை. ஸோ சேஃபாக தான் உங்களுக்கு தள்ளி விட்டுருக்கான். நீங்களும் என்ன ரயான், நீ ஏன் இப்படி கீழே தள்ளி விட்ட அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் படுத்துகிட்டே சொல்லிகிட்ருக்கீங்க. அப்போ அவன் அப்படியே அவனோட ஷர்ட்டை கழட்டி கீழே போடுறான். அந்த சவுண்ட் ஒரு மாதிரி கேட்கும்ல, ஸோ அது நல்லாவே கேட்குது. ரயான், என்ன பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கேட்குறீங்க சிரிச்சிட்டு. அந்த சைடு ஃபுல்லு சைலன்ஸ். அப்போது ஒரு வேளை அவன் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறானோ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணி அதை தான் இருக்கணும் அப்படின்ட்டு முடிவும் பண்ணிட்டீங்க. ஏன்னா அவனோட பெல்ட்டுமே அவன் கழட்டி அப்படியே கீழே போடுறான். ஸோ அதுலேருந்து சவுண்ட் கேட்கும்ல, ஸோ அதில் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் அவன் உங்கள் மேலே வரக்கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் விளையாடணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே உங்கள் காலை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டீங்க. அப்படி வச்சுக்கிட்டா உங்கள் மேலே அவனால் வர முடியாதுல்ல, அதனால். ஸோ நீங்களும் வேணுமே குறும்ப சிரிச்சுக்கிட்டே தான் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவனும் அப்படி தான் வந்திருப்பான். நீங்கள் கரெக்டாக கால் வைக்க அப்போது உங்களோட கால் அவனோட அந்த பேரான அந்த செஸ்ட்டில் படுது. ஸோ உங்களால் நல்லாவே அதை உணர முடியுது. அவனோட ஹார்ட் பீட் செம்ம ஃபாஸ்ட்டாக, அதுவும் இல்லாமல் அவனோட நெஞ்சு அப்படியே உங்களுக்கு ரொம்ப வார்மாக ஃபீல் ஆகுது. உங்கள் காலுமே அவ்வளோ வார்மாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்போது நீங்கள் சிரிக்கிறீங்க. என் மேலே அவ்வளோ சீக்கிரம் நான் வர விட்டுருவேனா என்ன அப்படின்ற மாதிரி. ஆனால் அவன் எதுவுமே பேசாமல் உங்கள் காலை அப்படியே கீழே பண்ணி அதை அப்படியே ஒரு கைத்தால் கட்டிட்டான். என்ன பண்ணுற ரயான், என் காலை எது கட்டுற அப்படின்ட்டு நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போதே அவன் அப்படியே உங்கள் ஓவர் வந்துட்டான். நீங்கள் ரயான் வேணாம், என் கண்ணை அவுத்து விடு அப்படின்ட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லிகிட்ருக்கீங்க. ஆனால் அவன் கிட்டேருந்து மறுபடியும் எந்த ரிப்ளையுமே வரல. ஃபுல்லு சைலண்ட்டாக மட்டும்தான் இருக்கான். உங்களுக்கு இப்பயே கொஞ்சம் வியர்டாக தான் ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஏன் ரயான் ஒன்றுமே பேச மாட்டான்? ரயான், ஏன் பேச மாட்ற? நீ என்கிட்ட கேட்டிருந்தாலே நான் இதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீ எதுக்கு என் கண்ணெல்லாம் கட்டி இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட லவ்லியாக அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபோன் அப்படியே ரிங் ஆகுது. அதை கேட்டோன்னே நீங்கள் அப்படியே பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டீங்க.
ஏன்னா அவங்க ஃபோனில் கால் பண்ணிட்டு இருக்குது ரயான் தான். ஆனால் அது எப்படி ரயான் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்னா, உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ரயானுக்காண்டியே நீங்கள் ஒரு ஸ்பெஷலான ஒரு ரிங்டோன் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ரிங்டோன் தான் இப்போது ப்ளே ஆகிட்டுருக்கு. அப்படின்னா இப்போது ரயான் எனக்கு கால் பண்ணிகிட்ருக்கானா, என் மேலே இருக்கிறது யார் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போது உங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. நீங்கள் நீ நீ யார்? நீ ரயான் கிடையாது தானே? ரயானோட அப்பார்ட்மெண்ட் கீ உன்கிட்ட எப்படி வந்துச்சு? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? என் கையெல்லாம் எது கட்டி வச்சுருக்க? என் காலை ஏன் கட்டியிருக்க அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போ அவன் ஒரு துணி எடுத்து அப்படியே உங்கள் வாய்க்குள்ளே அனுப்பிட்டான். ஏன்னா நீங்கள் இதுக்கு மேலே பேசக்கூடாது அப்படின்றனால. உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கிட்டுமே ஃபுல்லு சைலண்ட்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப பயத்தோடு தான் இருக்கீங்க. இப்போ உங்களால் எதுவுமே பண்ண முடியல. உங்கள் கை கால் வாய் அப்படின்ட்டு எல்லாமே கட்டி போட்டிருக்கு. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் அப்படியே இருக்கீங்க. அப்போது உங்கள் ஃபேஸில் ஏதோ ஒன்று வந்து பட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே வைப் பண்ணிகிட்ருக்கான். அவன் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. அவன் உங்கள் ஃபேஸில் ஃபுல்லாக நீங்கள் மேக்கப் போட்டிருப்பீங்க, ரயானுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சம் அழகாக வச்சுருக்கணும்ல அப்படின்ட்டு. அவனுக்கு அது பிடிக்கலையே என்னமோ, ஒரு வெட்டு டவலை வச்சு உங்கள் ஃபேஸில் இருக்க எல்லா மேக்கப்புமே அப்படியே வலிச்சு எடுத்துட்டான். அதுக்கப்புறமாவே ஃபுல்லு சைலண்ட் தான். ஸோ நீங்களும் அமைதியாக என்ன தான் நடக்க போகுது அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்கள் பேண்ட்டு, நீங்கள் ஷார்ட்ஸ் தானே போட்டிருப்பீங்க, அது அப்படியே அவன் சிசரெல்லாம் அறுத்துட்ருக்கான். உங்களுக்கு காலெல்லாம் அசைக்க பார்க்குறீங்க, பட் உங்களால் எதுவுமே முடியாங்க போக அப்படியே உங்கள் ஷார்ட்ஸை அப்படியே கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் உங்களோட டிஷர்ட் அப்படியே கட் பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அது நல்லாவே உணர முடியுது, ஆனால் எதுவுமே பண்ண முடியாத நிலமையில தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு வந்து பாதியாக அப்படியே கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் உங்களோட மேலே இருக்க அந்த பாதி கட் பண்ண அந்த டிஷர்ட்டை அப்படியே எடுக்கிறான். அதோடு சேர்த்து உங்களோட ப்ராவுமே அப்படியே அவன் கையோடு சேர்த்து வந்துருச்சு. அடுத்தபடியாக உங்களோட பேண்டீஸை தான் அப்படியே அவுத்து விசடிக்கிறான். இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே நேக்ட் ஆகிட்டீங்க. உங்களால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சுத்தமாகவே உங்களால் புரியல. கால் அசைக்க முடியல, கை அசைக்க முடியல, ஆனால் தடுக்க கூட முடியல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்ட்டு இதுவரையும் நீங்கள் எதிர்பார்த்ததே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அவன் அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து அப்படியே என்னமோ ஒரு நோஸை வச்சு உங்களை அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கான். ஒரு மாதிரி உங்களை நல்லாவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்போது உங்களுக்கு அவன் மேலே இருக்க ஸ்மெல் நல்லாவே வருது. அந்த ஸ்மெல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு ஞாபகம். ஆனால் அது என்ன ஸ்மெல்லுன்னு தான் உங்களால் இப்போ வரையும் புரிஞ்சிக்க முடியல. அதுவும் இல்லாமல் யார் மேலேருந்து இந்த ஸ்மெல் வந்துச்சு அப்படின்ட்டுமே உங்களுக்கு சரியாக தெரியல. ஸோ நீங்கள் அவன் பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் கவனிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அவன் அப்படியே கீழே போய் உங்களோட செஸ்ட்டுக்கிட்ட அப்படியே கிஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் அப்படியே கீழே போயிட்டு உங்கள் பெல்லி பட்டன் இருக்குல்ல, அங்கேயுமே ஒரு மாதிரி கிஸ் பண்ணி அவன் டங்கை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே கீழே போய் அப்படியே கொஞ்ச நேரம் எதுவுமே நடக்கலை. என்னாச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போது உங்களோட அந்த பிளேஸில் அவனோட கை அப்படியே வந்து பதியுது. அப்படியே அங்கே வச்சு என்னமோ பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு அது ரொம்ப வார்மாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவன் பண்ணுறதுல உங்களுக்கு செம்ம ப்ரெஷர் ஆகிட்டுருக்கனால அது இன்னும் வேணும் வேணும் அப்படின்ற மாதிரி உங்களை ஃபீல் பண்ணுற லெவலுக்கு பண்ணுறான். நீங்களுமே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அவனோட டங்கை அப்படியே உங்கள் தைஸ்கிட்ட வச்சு 3 சர்க்கிள் பண்ணிகிட்ருக்கான். அதுவும் அவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு அவ்வளோ ப்ளெஷர் ஏற்றுற மாதிரி. ஸோ அப்படியே பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் மேலே வந்து அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அவன் டங்கை வச்சு செம்மையாக டேஸ்ட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்கள் அதில் அப்படியே மெல்ட் ஆகி போய் அப்படியே அசையாமல் இருக்கீங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் உங்கள் நோஸில் ஒரு கர்ச்சீஃப் வந்து படுது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே அன்கான்ஷியஸ் லெவலுக்கு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே சுத்தமாக தெரியல. ஸோ அப்படியே நைட் எல்லாமே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் அப்படியே கண் முழிக்கிறீங்க. நீட்டாக முழிச்சு பார்த்தா உங்கள் முன்னாடி தான் ரயான் அப்படியே பெட்டு மேலே உட்காந்துட்டு அவன் லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பார்த்துட்ருக்கான். நீங்களுமே பெட்டு மேலே தான் படுத்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் அப்படியே எந்திரிச்சிட்டு அப்படியே நேற்று நடந்ததெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஃப்ளாஷ் ஆகுது. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை பார்க்குறீங்க. பார்த்தா நீங்கள் நேற்று போட்டிருந்த ட்ரெஸ்ஸே வேறு, இப்போ போட்டிருக்க ட்ரெஸ்ஸே சுத்தமாக வேறு. ஸோ ரயான், வயன் எந்திரிச்சிட்டியா? என்ன வயன் நீ தூங்குறான் தான் அப்படியே ஹால்லேயே படுத்து தூங்குவியா என்ன? உனக்கும் தான் ரூம் இருக்குல்ல, இல்லைன்னா என் ரூமில் வந்து படுத்து தூங்கியிருக்கலாம். அதை விட்டு ஏன் நீ அப்படியே ஹாலில் படுத்து தூங்கியிருக்க? அதுவும் நைட்டு செஞ்சதெல்லாம் அப்படியே இருக்குது, சாப்பிட கூட இல்லையா நீ?
சரி ஓகே, நானும் நீ எழுப்பலான்னு தான் பார்த்தேன். ஆனால் நீ தான் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருந்த. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அப்படின்ட்டு ரியான் நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் உங்களுக்கு செம்ம ஷாக்கில் தான் இருக்கீங்க. ஏன்னா அதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ரயான் வேறு ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கானா? ஸோ நீங்கள் ரயான் என்ன வயன், நீ எப்போ வீட்டுக்கு வந்த? நானா ஒரு 12:30 மணிக்கு வந்தேன் நினைக்கிறேன் வயன். என்ன அவ்வளோ லேட்டாக வந்தியா? ஆமாம். ஏன் என்னாச்சு? சரி ஓகே, அதை விடு. நீ வரும்போது நான் எப்படி இருந்தேன்? எப்படி இருந்தேன்னு என்ன அர்த்தம் வயன்? நீ சொல்லு ரயான். நான் இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இருந்தேனா? இல்லை. ஆமாம், இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு நீ அப்படியே சோஃபாவில் படுத்துட்டு இருந்த. நான் வந்து பார்க்கும்போது நிஜமாவே ஷாக் ஆகிட்டேன். நீ உன்னோட வீட்டில் தானே இருந்த, இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. உனக்கு கூட நான் ஒரு தடவை கால் பண்ணேன், நீ பிக் பண்ணலையா? சரி ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். வந்து பார்த்தா நீ ஏன் வீட்டில் இருந்த? சரின்ட்டு உங்களை எழுப்ப பார்த்தேன், நீ எந்திரிக்க மாட்டேன்ட்ட. ஸோ உன்னை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்கே படுக்க வச்சிட்டேன். அவ்வளோதான் வயன். அப்போது என்னை தவிர வேறு யாருமே இந்த வீட்டில் இல்லையா? இல்லை, நீ வரும்போது நான் மட்டும்தான் இருந்தேனா, இல்லை வேறு யாராச்சும் என் கூட இருந்தாங்களா? என்னவா என்ன உளறிட்டுருக்க? இந்த வீட்டோட சாவி உன்கிட்டயும் என்கிட்டயே தவிர வேறு யார்கிட்ட இருக்க போகுது? இல்லை நீ யாரையாச்சும் இன்வைட் பண்ணிட்டு இருந்தியா? இல்லை, நான்லாம் யாரையும் இன்வைட் பண்ணல. அப்புறம் என்ன வயன், ஏதாச்சும் கனவு கண்டிருப்ப. சரி போ, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வா, நைட் சாப்பிடல சாப்பிடு அப்படின்ட்டு அவன் எந்திரிச்சிட்டு அவனோட ரூம் கிளம்பிட்டான். ஸோ நீங்களுமே ஒரு குழப்பத்தோட அப்படியே வாஷ்ரூம் போயிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்க. அப்போ தான் நீங்கள் உங்களையே மிரரில் பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் உடம்புலலாம் ஒரு மாதிரி ஹிக்கீஸ் கொடுத்துருக்க மாதிரி அங்கங்கே ரெட் ரெட்டாக இருக்குது. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அப்போ நேற்று நடந்தது ஒன்றும் கனவு கிடையாது, அது உண்மை தான். ஆனால் அது ரயான் இல்லைனா வேறு யாராக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு செம்ம கன்ஃபியூஸ்டாக இருக்குது. உங்களுக்கு அவனை பற்றி தெரிஞ்சது ஒரே விஷயம்னா அவன்கிட்டேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துச்சு. ஸோ அது ஒரே ஒரு ஸ்மெல்லை வச்சு தான் நீங்கள் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் எப்படி கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றும் புரியல. ஸோ நீங்களும் அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரீங்க. ரயான் கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் நம்மளுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது யாருன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் என்னைய அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்ட்டு இவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது இவன் என்னை விட்டுட்டு போயிட்டானா, இவன் அதை தப்பாக நினச்சிக்கிட்டானா, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு 1008 உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே அப்படி நிற்க, வயன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ரயான் அப்படின்ட்டு நீங்களும் போய் உட்கார, அவனும் நேற்று நைட் பண்ணதையே சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறான். ஸோ நீங்களுமே அதை சாப்பிட்றீங்க. அதுவும் சைலண்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. இதுவரையும் நீங்கள் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறத ரயான் பார்த்ததே இல்லை. ஸோ அவனே, என்னாச்சு வயன், என்ன இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? அது அது ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தலைவலி. தலைவலியா? ஏன் நைட்டு ஏதாச்சும் ட்ரிங்க் பண்ணியா? இல்லை, நான் எந்த ட்ரிங்க்கும் பண்ணலை. சரி ஓகே, டேப்லெட் இருக்கும், தலைவலி டேப்லெட் எடுத்து போட்டுக்கோ. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுறேன் வயன், நீ வீட்லேயே இரு. இல்லை ரயான், எனக்கு ஒர்க் இருக்குது, நான் என்னோடய வீட்டுக்கு கிளம்புறேன். வயன் ப்ளீஸ், இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும். ஏன்னா இன்றைக்கி என்னோடய தம்பி வரான். ஸோ அதனால் அவனுக்கு நான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இதுவரையும் நான் உன்கிட்டயும் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணதில்லை. ஸோ அதனால் நீ கொஞ்சம் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுடு வயன். வந்தோன்னே நைட்டு நான் 3 பேரும் ஒன்றாவே டின்னர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேணா நான் உன் வீட்டில் போய் விடுறேன், ஓகேவா? சரி ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கு ஒத்துக்கிறீங்க. ஏன்னா நீங்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெரிய குழப்பத்தில் இருக்கீங்க. இதில் இது வேறையா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அது யாருன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு என்னை இப்படி யூஸ் பண்ணிக்கிட்டான், அவன்கிட்ட எப்படி ரயானோட வீட்டு சாவி கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு பதில் தான் எங்கே போய் தேடுறதுன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் இருக்கீங்க. ஸோ அப்படியே டைமெல்லாம் ஸ்கிப் ஆக ரயான் சொன்ன மாதிரியே வீடு எல்லாத்தையும் நீங்கள் நீட் பண்ணி டின்னருமே சமைச்சு வச்சுட்டீங்க. ஸோ அப்படியே டோர் பெல் ரிங் ஆக நீங்களும் போயிட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தாங்க ரயானும் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்களும் யாருன்ற மாதிரி நிமிர்ந்து பார்க்குறீங்க. அவன் ரொம்ப ஹைட்டாக அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக தான் நின்றுட்டுருக்கான். ஸோ நீங்கள் அவனை பார்க்கும்போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அவனையாக தான் கண்ணிமைக்காமல் பார்த்துட்ருக்கீங்க. வயன், இதுதான் என்னோடய தம்பி, இவன் பேர் டெயாங் அப்படின்ட்டு ரயான் இன்ட்ரடியூஸ் பண்ண, நீங்கள் அப்போ தான் டெயாங்கா அப்படின்ட்டு கையை நீட்டுறீங்க. ஸோ அவனும் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி லைட்டாக சிரிச்சிட்டு, நான் தான் டெயாங், நீங்கள் தானே வயன், என் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்வீட்டாக தான் உங்ககிட்ட பேசுகிறான். நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. ஆனால் அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஏதோ மாதிரி தோணிகிட்டே இருக்குது.
ஆனால் நாம் எப்போ பார்த்துருக்க போகிறோம், நம்மளாம் பார்த்துருக்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க மேலேருந்து கீழே வரையும். அவன் எவ்வளோ தான் ஹேண்ட்ஸமாக இருந்தாலும் அவன் ஃபேஸுக்கும் அவன் பர்சனாலிட்டிக்கும் செட்டே ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவன் அவ்வளோ பெரிய ஸ்பெக்ஸ் போட்டிருக்கான். அந்த ஸ்பெக்ஸ் அவனுக்கு சுத்தமாகவே செட் ஆகலை. அந்த ஸ்பெக்ஸ் மட்டும் இல்லைனா ரொம்ப அழகாக தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன் வயன், என்ன என் தம்பி அப்படி பார்த்துட்ருக்க? அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பி போகிறீங்க. அப்புறம் ஏன் உங்கள் பின்னாடியே வரான். அதுக்கு பின்னாடி டேயாங்கோ அவரோட லக்கேஜ் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வர்றாரு. ஸோ நீங்களும் போயிட்டு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க, நம்மளாம் டின்னர் சாப்பிட்லாம். சரி ஓகே வேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ரேயான் அப்படியே சிரிச்சிட்டே போகிறான். ஏட்டையாங் அந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு உங்கள் ரூமை தான் கை காமிக்கிறான். ஏன்னா அங்கே இருக்கிறதே ரெண்டு ரூம் தான். ரேயான் ஒரு ரூமில் இருந்தால் இன்னொரு ரூமை தானே டேயாங் கொடுக்க முடியும். அதான் நீங்கள். ஆனால் ரேயான் அது என்னோட ரூமாச்சே. விடுவையன், கொஞ்ச நாள் இவன் இங்கே தான் தங்க போகிறான், வேற எங்கே தங்க வைக்க முடியும், ஹாலில் தங்க வைக்க முடியும். ஸோ நீயும் எப்பயோ ஒரு தடவை தான் தங்குற, விடு, உன்னோட ரூமை அவன் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு ரியான் சொல்ல உங்களாலையும் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ டியாங்கோ அவரோட லக்கேஜஸ் எடுத்துகிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் அப்படியே ஒரு ரூமுக்கு கிளம்பிட்டாரு. உங்களுக்கு என்னமோ இவரை பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்டீரியஸாக தான் தோணிட்டுருக்கு, அது என்னன்னே உங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் டின்னருக்கு வந்து உட்கார்ற, நீங்கள் தான் எல்லாருக்குமே சர்வ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் அவ்வளோவெல்லாம் பேசலை. ஆனால் ரயான் தான் அவன் தம்பிக்கிட்ட ரொம்ப நல்லாவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் இவன் இவ்வளோ நல்லா பேசுவானா அப்படின்ட்டே உங்களுக்கு ஷாக்கு தான். இதுவரை ரயான் உங்ககிட்ட அவ்வளோ ஜாலியெல்லாம் பேசினது கிடையாது. ஆனால் அவனோட தம்பிக்கிட்ட அவ்வளோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் அது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் பார்க்குறீங்க. ஆனால் டியாங்கோ அவ்வளோவெல்லாம் பேசலை, கொஞ்சம் தான் பேசிகிட்டு இருக்காரு. அதுவும் சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக அவ்வளோ மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. இவன் பார்க்கறதுக்கும் இவன் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் தானே இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன வயன் அப்படி பார்த்துட்ருக்க? அது ஒன்றும் இல்லை, இவர் இதுக்கு முன்னாடி நான் எங்கேயாச்சும் பார்த்துருக்கேனா அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்ன வயன் நீ சொல்கிறேன்? அவன் இங்கே வர்றதே எப்பயோ ஒரு வாட்டி தான். அதுவும் நீ இது வரையும் பார்த்துருந்தானா உனக்கு தெரிஞ்சிருக்கும் இவன் தான் என்னோடய தம்பின்னு. அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும்? அதுவும் கரெக்டு தான். சரி ஓகே, சாப்பிட்டீங்களா? எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல் இருக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுமா அப்படின்ட்டு ரயான் கேட்க, எனக்கு என்ன ஃப்ளேவர் வயன்? விடு உனக்கு சாக்லேட் தான் எப்போவுமே பிடிக்கும் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். உங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது, அட்லீஸ்ட் இதையாச்சும் தெரிஞ்சு வச்சுருக்கானே அப்படின்ட்டு நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. அப்போது அப்படியே திரும்பி டேயாங் கிட்ட, டேயாங் உனக்கு என்ன அப்படின்ட்டு ரயான் கேட்குறான். அப்போது டேயாங் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அப்போ தான் அதை நோட்டீஸ் பண்ணுறீங்க. ஏய் டேயாங் ஒன்றுதான்டா. அப்போ டேயாங் அப்படியே ரயான் பக்கம் திரும்பிட்டு, ஏண்டா உனக்கு தெரியாதா? தெரியும்தான், தெரியலன்னு மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோ உன்னை அவ்வளோதான். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு தெரியும், ஆனால் உன் தம்பிக்கு என்ன பிடிக்கும்னு தெரியாதா உனக்கு? தெரியும்டா, உனக்கு மின்ட் ஃப்ளேவர் தானே பிடிக்கும், இதை போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சரின்ட்டு ரயான் ஐஸ்கிரீம் வாங்கியிருக்காண்டி கிளம்பிட்டான். ஸோ அப்போது அந்த வீட்டில் நீங்களும் டயாங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே பேசலை, அமைதியாக போயிட்டு சோஃபாவில் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் டயாங்க என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு பார்த்தா அவர் சைலண்ட்டாக உட்காந்துட்டு அவர் புக்கை தான் படிச்சுட்ருக்காரு. அதுவும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு உங்களுக்கு என்னமோ ஒரு புக் படிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்களும் சரி ஓகே நாம் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு டிவி பார்க்குறீங்க. நீங்கள் அவரை கவனிக்காமல் இருக்கிற டைமில் அவர் அப்படியே உங்களை தான் பார்க்குறாரு, விடாமல் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அப்படி என்ன நினச்சிட்டு பார்க்குறாருன்னா சுத்தமாக தெரியல. சரின்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் டேயாங் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு பார்க்குறதுக்காண்டி திரும்புறீங்க. அப்போ அவர் அப்படியே புக்கை பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் புக்கை கீழே வச்சு அவர் ஸ்பெக்ஸை கழட்டிட்டு அந்த ஸ்பெக்ஸை அப்படியே வைப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது டேயாங் அப்படின்ட்டு நீங்கள் கூப்பிட அவர் அப்படியே நிமிர்ந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே அவர் கிட்ட தான் போகிறீங்க. அப்போது நீங்கள் அவரோட கண்ணை பார்க்குறீங்க. ஸ்பெக்ஸ் இல்லாமல் அவர் கண் பார்க்க உங்களுக்கு வித்தியாசமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இதை பார்த்த மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஒன்றுமே புரியாமல் அவர் கண்ணே தான் பார்த்துட்ருக்கீங்க. அவருமே உங்களே தான் விடாமல் பார்த்துட்ருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்பவே சாஃப்டாக, அதுவும் இல்லாமல் அவர் பேசுறதுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. ஆனால் அவரோட உருவம் அவ்வளோ ஸ்வீட்டாகவும் கைண்டாகவும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகலை. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்க, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு ரயான் அப்படியே சிரிச்சுட்டே உள்ள வரான். அப்போ தான் நீங்களும் டேயாங்குமே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அப்படியே ரயான் பக்கம் திரும்புறீங்க. இந்தாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் தேவையான ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்துட்டு, இந்தா டேயாங் உனக்கு மின்ட்டு, இந்தா வயன் உனக்கு சாக்லேட்டு, இது எனக்கு அப்படின்ட்டு அவன் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டான். ஸோ நீங்களுமே அப்படியே உட்காந்துட்டு ஐஸ்கிரீமை தான் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. வயன் இதை டேஸ்ட் பண்ண அப்படின்ட்டு வெண்ணிலாவை உங்ககிட்ட நீட்டுறான். ஸோ நீங்களுமே அதை டேஸ்ட் பண்ணுறீங்க. நல்லா தான் இருக்குது.
சரி கொடு ஒன்று சாக்லேட் அப்படின்ட்டு உங்ககிட்டேருந்து அப்படியே ரயான் சாக்லேட் எடுத்து சாப்பிட்றான். அப்போது டியாங் அப்படியே அதை வித்தியாசமாக பார்த்துட்ருக்காரு. அவருக்கு பிடிக்கலையோ என்னமோ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. ஏய் இந்தாடா நீயும் டேஸ்ட் பண்ண அப்படின்ட்டு ரயான் நீட்ட இல்லை இல்லை எனக்கு அது பிடிக்காது. சரி இந்தா வயந்த டேஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு உங்ககிட்ட எதுவுமே கேட்காம உங்கள் பாக்ஸ் எடுத்து அப்படியே டியாங் கிட்ட நீட்டுறான். ஸோ டியாங்கும் நீங்கள் சாப்பிட்ட இடத்துலையே அவர் அப்படியே ஒரு ஸ்பூனை வச்சு அந்த ஐஸ்கிரீம் எடுத்து அவரும் சாப்பிட்றாரு. நல்லா தான் இருக்குது. சாக்லேட் யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும் அப்படின்ட்டு உங்கள் பாக்ஸில் இருக்க பாதிக்கு தக்குனதை எடுத்து அப்படியே வாயில் வச்சு ரயான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ரயான் நீங்கள் என்ன என் ஐஸ்கிரீமை இவ்வளோ சாப்பிட்றீங்க? எனக்கு வேணும்ல. உனக்கு வேணா நான் வேறு வாங்கி தரேன் வயன். வேணா இந்தா இவன் தான் சாப்பிடு அப்படின்ட்டு டியாங்கோட அந்த மின்ட் ஐஸ்கிரீம் எடுத்து உங்ககிட்ட அப்படியே நீட்டுறான் ரயான். ஸோ நீங்கள் இல்லை இல்லை எனக்கு வேணாம், இல்லை கொஞ்சம் டேஸ்ட் பண்ண அப்படின்ட்டு ரயான் சொல்ல நீங்களும் சரின்ட்டு கொஞ்சம் எடுத்து அப்படியே வாயில் வைக்கிறீங்க. ஸோ அதை சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போது அந்த மின்ட் ஃப்ளேவர் அப்படியே உங்களுக்கு வர நீங்கள் அந்த ஃப்ளேவரை ஸ்மெல் பண்ண பிறகு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. ஏன்னா இந்த ஸ்மெல்லு இதுக்கு முன்னாடி நான் பார்த்த அதே ஸ்மெல்லு அப்படின்ட்டு நீங்கள் அவ்வளோ ஷாக் ஆகுறீங்க. ஏன்னா இந்த ஸ்மெல்லை தான் நீங்கள் நேற்று நைட்டு உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணால அவங்ககிட்ட நீங்கள் ஸ்மெல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அப்போது உங்களுக்கு இது எந்த ஸ்மெல்லு அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்காது. ஆனால் இப்போது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போது அவங்ககிட்டேருந்து வந்தது மின்ட்டு ஸ்மெல்லு தான் அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் க்ளூ கிடைக்கிது அவன் யார் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காண்டி. என்னாச்சு வயன் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்க? இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அந்த மின்ட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீமாக மறுபடியும் நீங்கள் டேங்கிட்டே கொடுக்குறீங்க. அப்போது டேங் ஒரு மாதிரி சிரிக்கிறார் உங்களை பார்த்து. நீங்கள் இப்போ எதுக்கு இவன் நம்மளை பார்த்து இப்படி சிரிக்கிறான் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி ஓகே சீக்கிரம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எல்லோரும் போய் படுத்து தூங்குங்க. வயன் நீ வீட்டுக்கு போறியா இல்லை என்னன்னா எவ்வளோ லேட் ஆகிடுச்சு, இப்போ போய் வீட்டில் விட போகிறீங்களா? அதுவும் கரெக்டு தானே. சரி ஓகே வயன் நீ என்னோட ரூம்கே வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி ரயான் இழுக்கிறான். நீங்களும் சரிட்டு எந்திரிச்சு தைரியமாக தான் ரயான் கூட போகிறீங்க. அப்போது அப்படியே ரயானோட கையை டேங் வந்து பிடிக்கிறாரு. ரயான் என்னன்ற மாதிரி திரும்பி பார்த்தா, அது எப்படி நீங்கள் 2 பேரும் ஒரே ரூமில் தூங்கலாம்? அதெல்லாம் தப்பு. டேய் என்னடா உளற, நானும் அவ்வளோ லவ் பண்ணுறோம், இதில் என்ன இருக்குது? இல்லை அதெல்லாம் தப்பு. நான் வேணா உன்னோட ரூமில் தூங்குறேன், வயன் வேணா அந்த ரூமில் தூங்கிக்கிட்டோம். டே அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளோட ரூம் தான். சரி ஓகே அங்கே போய் தூங்கிக்கிட்டோம், நான் உன் கூட வந்து தூங்குறேன் அப்படின்ட்டு உங்கள் 2 பேரையும் பிரித்து விட்டு அவர் ரயான் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாரு. நீங்களும் என்ன இவன் நடந்துக்கிறதே கொஞ்சம் கூட சரியில்லையே அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்தில் உங்கள் ரூம் டோர் நாக் ஆகுது. நீங்கள் என்னன்ற மாதிரி அப்படியே வந்து ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது அங்கே டேயாங் தான் நின்றுட்டுருக்காரு. டேயாங் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நீங்கள் என்ன வாங்க போங்கன்னெலாம் சொல்கிறீங்க, டேயாங்னே கூப்பிடுங்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் பர்மிஷன் கேட்காமலே அப்படியே உங்கள் ரூம்குள்ளே வந்துட்டாரு. இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? அதுவா வயான் அப்படின்ட்டு உங்ககிட்ட அப்படியே வந்துட்டுருக்காரு டேயாங். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு இங்கே பின்னாடியே போயிட்டுருக்க. அப்போ உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸாக வரான். உங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? நான் உங்கள் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தெரியும் தானே? எனக்கு தெரியுமே, ஏன் எனக்கு தெரியாதா என்ன அப்படின்ட்டு உங்கள் கிட்ட வந்துட்டு அப்படியே உங்கள் லிப்ஸையே பார்த்துட்ருக்கான். இவன் என்ன நம்ம லிப்ஸை பார்த்துட்ருக்கான், நம்மளை கிஸ் பண்ண போகிறானா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஷாக்கோட பார்க்குறீங்க. அப்போ உங்கள் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு அப்படியே உங்கள் பின்னாடியில் இருக்க அவனோட சூட்கேஸை அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புறான். அப்போது உங்களுக்கு மறுபடியும் அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி நிற்கிறீங்க. ஏன்னா அந்த மின்ட் ஸ்மெல் டேயாங்கிட்டேருந்து வருது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே டேயாங்க தான் பார்க்குறீங்க. அவர் அப்படியே திரும்பி ஓகே வயன் குட் நைட் அப்படின்ட்டு சிரிச்சிட்டு அவர் பாட்டில் கிளம்பிட்டார். ஸோ நீங்கள் இப்போது ஒரு மாதிரி ஆஃப் மைண்டட் ஆகிட்டீங்க. ஏன்னா அதே மின்ட் ஸ்மெல் இவங்கிட்டேருந்து வருது. அதுவும் இல்லாமல் அவரோட கண்ணை நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க. அந்த கண்ணு உங்களுக்கு ரொம்ப சிமிலராக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது தான் அன்றைக்கி நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே தடுமாறி விழுக போகும்போது உங்களை ஒருத்தன் பிடிச்சிருப்பான்ல, அவனோட கண்ணும் இவனோட கண்ணும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. இல்லை நாம் தான் தப்பாக நினைக்கிறோமா? இல்லை அப்படி இருக்க வாய்ப்பில்லை. அந்த கண்ணும் இந்த கண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதே ஹைட் தான் இவனும் இருக்கான். அப்போது ஒருவேளை அது இவன் தானா? ஆனால் அன்றைக்கி நம்மளுக்கு தான் அவன் யாருன்னு தெரியல, ஆனால் அவனுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம்ல.
அப்போ எதுக்கு அன்னைக்கு நான் உங்களை பார்த்தேன் அப்படின்ட்டு இப்போ வரையும் அவன் நம்மக்கிட்ட சொல்லலை அப்படின்ட்டு டேங் மேலே உங்களுக்கு சந்தேகம் மேலே சந்தேகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் இதை பற்றி ரயான் கிட்ட பேசி ஆகணும் அப்படின்ட்டு முடிவெடுத்துட்டு நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரயான் தான் உங்களை காரில் உட்கார வச்சு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அப்போ நீங்கள் ரயான் என்ன வயன்? இல்லை உன்னோட தம்பி இருக்கான்ல டேயாங், அவனுக்கு என்ன? இல்லை, இங்கே வரத்துக்கு முன்னாடி அவர் எங்கே இருந்தார்? ஓ, டியாங் எங்கே இருந்தான்னு கேட்குறியா? ஆமாம். அவன் லண்டனில் இருந்தான். லண்டன்லையா? ஆமாம், அங்கே தான் அவனோட ஸ்டடீஸ் அதுக்கப்புறம் ஒர்க் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அங்கே தான் பார்த்துட்ருக்கான். இப்போ கூட கொஞ்சம் ஒர்க்குக்கு பிரேக் எடுத்துக்கிட்டு என்னை பார்க்குறதுக்காண்டி இங்கே வந்திருக்கான். ஸோ கொஞ்ச நாள் என் கூட தான் தங்குவான். ஓ அப்படியா? வேற ஏதாச்சும் கேட்கணுமா? ஏன் உனக்கு அவனை பற்றி தெரிஞ்சுக்க அவ்வளோ ஆர்வமா என்ன? இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு மார்னிங் தான் கொரியாவுக்கு வந்து லேண்ட் ஆனாரா? ஆமாம், நான் தான் போயிட்டு அவனை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். ஓ சரி சரி அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாயிட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி தான் லண்டன்லேருந்து கொரியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டுனா நேற்று கன்ஃபார்ம் வந்தது டேயாங் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால தான் நாம் தான் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கோம் போல். இன்றைக்கி தான் டேயாங் வந்தார்னா அப்போது நேற்று வந்தது கன்ஃபார்ம் அவராக இருக்க வாய்ப்பில்லை. நாம் தான் ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஆமாம் ரயான். என்ன வயன்? இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் டேயாங் இங்கே மறுபடியும் வந்திருக்காரா? அவனா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தான், அவ்வளோதான். என்ன 2 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமாம், ரீசெண்டாக எப்பயும் வந்தது இல்லையா என்ன? அப்போ ரயானும் உங்ககிட்ட சொல்ல வரும்போது அப்படியே ரயானோட கார் ஏதோ ஒரு பைக்கில் ஆக்சிடெண்ட் ஆக போகனால அவன் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு கார் அப்படியே சடன் பிரேக் போகிறான். அந்த வண்டிக்காரன் தான் தப்பாக வந்தது. ஸோ ரயானும் அந்த வண்டிக்காரனை திட்டிட்டு அதுக்கப்புறம் அவனும் மறுபடியும் ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கிறத பார்த்து நீங்கள் இதுக்கு மேலேயும் வேற ஏதாச்சும் கேட்டு எதுக்கு அப்படின்ட்டு நீங்களுமே அமைதியாயிட்டீங்க. ஏன்னா ரயான் என்ன சொல்கிறேன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் டேயாங் மறுபடியும் வந்தான் அப்படின்ட்டு சொல்கிறாருல. ஸோ நீங்களும் அப்போ நாம தான் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கோம், அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது அப்படின்ட்டு நீங்களும் விட்டுறீங்க. அப்போ அன்றைக்கி பார்த்த பர்சனும் வேறையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் ரயானும் உங்களை வீட்டில் விட்டுட்டு அவனும் கிளம்பிட்டான். நீங்கள் இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகவே உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் உண்மைதானா அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா எல்லா மார்க்ஸுமே அப்படியே தான் இருக்குது. அப்போது இது யாரு, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அன்றைக்கி அவன் நம்மளை என்ன பண்ணான்னு கூட சரியாக ஞாபகம் இல்லை. நம்மளுக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு இப்போ வரையுமே எதுவுமே கிளாரிட்டியாகவே தெரியல. ஆனால் இப்படி வச்சுட்டு எப்படி நம்ம அவனை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்ட்டுமே புரியல. ஃபஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இல்லை உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி யாராச்சும் வித்தியாசமாக நடந்துக்கிட்டாங்களா அப்படின்ட்டுலாம் யோசிச்சு பார்க்குறீங்க. ஆனால் இது வரையும் அப்படிப்பட்டவங்க யாருமே கிடையாது. நீங்கள் ரயானை தவிர வேறு எந்த பாய்ஸ்கிட்டையுமே அவ்வளோவா பேசக்கூட மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் ஒன்றுமே புரியாமல் குழம்பு போய் தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே ரயான், வயன் என்ன ரயான் அப்படின்ட்டு காலில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. வயன் நீ வரியா? நான் அதுக்கப்புறம் டேயாங் கொஞ்சம் சுற்றி பார்க்க போகலாம். என்ன சுற்றி பார்க்கவா? ஆமாம் வரியா? டேயாங் தான் உன்னையும் கூப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்னான். ஸோ நீ வரியா என்ன? ஓகே நான் வரேன். சரி ஓகே வயன், ரெடி ஆகிட்டு எனக்கு கால் பண்ணு சரியா? ஓகே. நான் வந்து பிக்கப் பண்ணிட்டா இல்லை நீயே வந்துடுறியா? இல்லை நானே வந்துடுறேன். ஓகே அப்படின்ட்டு நீங்களும் அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு அப்படியே போகிறீங்க. பார்த்தா அங்கே தான் ரயானும் அதுக்கு பக்கத்தில் டேயாங்குமே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் டேயானை பார்க்குறீங்க. அவர் லைட்டாக சிரிக்கிறாரு. நீங்களும் சரின்ற மாதிரி சிரிச்சிட்டு ஹாய் ரயான். வயன் இன்னைக்கு என்ன அழகாக இருக்க? அதுவா அப்படின்ட்டு நீங்கள் வைக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஆமாம் வயன் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்ட்டு டேயாங்குமே சொல்கிறாரு. நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அவர் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்களும் லைட்டாக சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 3 பேருமே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கு தான் வந்திருப்பீங்க. ஏன்னா டேயாங் அங்கெல்லாம் அவ்வளோவா என்ஜாய்லாம் பண்ண மாட்டார். எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு போயிட்டுருக்கனால இங்கெல்லாம் மறுபடியும் வரணும் அப்படின்ட்டு தான் அவர் கேட்டிருப்பாரு. ஸோ அதனால தான் ரயானோ சரின்ற மாதிரி டேயாங்கை இங்கே கூப்பிட்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் 3 பேருமே ஜாலியாக அங்கே இருக்க ரைட் அது இது அப்படின்ட்டு எல்லாரும் போய் செம்மையாக என்ஜாய் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் ரயானோ மட்டும் உட்காந்துட்ருக்கீங்க. டேயாங் அங்கே ஏதோ வாங்கிட்டு வரதுக்காண்டி அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ அப்போது ரயான், வயன் என்ன ரயான்? இல்லை நேற்று நீ ஏதோ கேட்டல. நான் என்ன கேட்டேன்?
இல்லை டியாங் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தானா இல்லை அதுக்கப்புறமும் வந்தானான்னு கேட்டியே? ஆமாம். இல்லை அவன் ரீசெண்டாக ஒரு நாள் வந்தான். அவனுக்கு கொஞ்சம் பாஸ்போர்ட் இஷ்யூ இருந்தனால அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காண்டி அவன் வந்தான். அதுக்கப்புறம் அவனை மறுபடியும் போய் ட்ரெயினுக்கு விடுறதுக்கு போகும்போது தான் ஒன்றையே பிக்கப் பண்ணிட்டு வந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கூட ஊர்லேருந்து அன்றைக்கி வந்தியே. ஆ ஆமாம். அன்றைக்கி தான் அவனை மறுபடியும் போயிட்டு நான் ஸ்டேஷன் கிட்டே விட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நாள் கழித்து கொஞ்சம் லாங் லீவாக எடுத்துக்கிட்டு இப்போ வந்திருக்கான் அப்படின்ட்டு ரயான் சொல்லும்போது தான் இப்போ வரையுமே சரி ஓகே அவனாக இருக்காது நாம தான் தப்பாக நினச்சிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க. ஆனால் இப்போ ரயான் சொல்லும்போது உங்களுக்கு கன்ஃபார்மே ஆகிடுச்சு. அப்போது அன்றைக்கி பார்த்தது நம்ம டியாங்க தான். அவருக்கு நாம தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னொரு நாள் நான் என்னை பார்க்கும்போது சொல்லியிருந்துருக்கலாம்ல, இதுக்கு முன்னாடியே உங்களை ஒரு தடவை பார்த்துருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் ஏன் நம்மக்கிட்ட சொல்லலை, ஏன் நம்மக்கிட்ட இருந்து மறைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக டேயாங்க வராரு. அவரும் வந்துட்டு உங்கள் கையில் அதுக்கப்புறம் ரயான் கையில் அப்படின்ட்டு ஒரு பஞ்சு மிட்டாய் கொடுக்குறாரு. டேய் பரவாயில்லையே, பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வர தான் போனியா? நான் கூட வேறு எதுக்கோ போனான்னு நினச்சேன். வேறு எதுக்கு போகிறேன்? ஒன்றும் இல்லை, உட்கார் அப்படின்ட்டு ரயான். என்னடா நீ 2 தான் வாங்கிட்டு வந்திருக்க, உனக்கு எங்க? இல்லை அங்கே 2 தான் இருந்துச்சு, ஸோ அதனால தான் அவங்க 2 பேருக்கும் வாங்கிட்டு வந்தேன். 2 தான் இருந்துச்சா? அது எப்படா இங்கே வேறு ஏதாச்சும் இல்லாமல் போக போகுது அப்படின்ட்டு ரயான் சுற்றி பார்க்கும்போது அங்கே இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பஞ்சு மிட்டாய் கடை இருக்குது. சரி இரு, இதை சாப்பிட்டுட்டு நான் போய் எனக்கு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ரயான் அங்கே வந்து உங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டான். உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்களும் டேயாங்க மட்டும்தாங்க உட்காந்துட்ருக்கீங்க. எதுக்கு மனசுக்குள்ளேயே போட்டுட்ருக்க, நம்ம டைரெக்டாகவே கேட்டுடலாம் அப்படின்ட்டு நீங்கள் டேயாங். என்ன வயன்? இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேனே, அன்றைக்கி தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சானே, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. இல்லை நான் அதுக்கு முன்னாடி கேட்குறேன், ரயான் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண வைக்க முன்னாடி நீங்கள் என்னை பார்த்துருக்கீங்களா? இல்லையே. இல்லை அன்றைக்கி ஸ்டேஷனில் நீங்கள் என்னை பார்த்தீங்க தானே அப்படின்ட்டு நீங்கள் அந்த டேட்டெல்லாம் சொல்லி கேட்குறீங்க. அப்போது டியாங்கோட எக்ஸ்ப்ரெஷனே டோட்டலாக மாறிட்டு, ஆமாம் நான் பார்த்தேன், நான் கூட நீ விழுக போகும்போது பிடிச்சேனே, மறந்துட்டியா அப்படின்ட்டு உங்களை பார்த்து கேட்குறாரு. அப்படியே அவரோட ஸ்பெக்ஸை எடுத்துகிட்டு. நீங்கள் அப்பயே நீ மறுபடியும் பார்க்கும்போது நான் உங்களை இதுக்கு முன்னாடியே பார்த்தேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலை. ஏன் சொல்லணும், நீயே கண்டுபிடிப்பேன்னு நினச்சேன். ஏன்னா? ஆமாம் நான் கூட நீ கண்டுபிடிப்பேன்னு நினச்சேன், பட் நீ கண்டுபிடிக்கல. விட, இதே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்க, அதெல்லாம் எப்போ கண்டுபிடிப்பியோ அப்படின்ட்டுட்டே அங்கே ஒரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. வாங்க கூட அப்படின்ட்டு உங்கள் கையை உரிமையாக பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. என் கையை விடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொன்னாலும் கேட்காம உங்களை கொஞ்சம் தூரத்தில் இழுத்துட்டு போயிட்டு அங்கே அவ்வளோவா யாரும் நடமாடுற மாதிரி தெரில. ஸோ அங்கே நிப்பாட்டிட்டு, நீ இப்போ வரையும் உன்னோட குட்டி மூலையை வச்சுட்டு அது மட்டும்தான் கண்டுபிடிச்சியா? என்ன வேற என்ன நான் கண்டுபிடிக்கணும்? அப்போது உங்களை அப்படியே அந்த செவத்தில் சாய்ச்சி உங்ககிட்ட க்ளோஸாக வந்து, ஏன் முந்தா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்ட்டு கேட்கும்போது நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டுட்டே அங்கே தான் பார்க்குறீங்க. அவர் நக்கலான ஒரு சிரிப்பில், அது வேறு யாரும் இல்லை, நான் தான் உன் கூட இருந்தேன், உனக்கு முழுசாக ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன், வேணாலும் நான் ஞாபகப்படுத்திட்டா அப்படின்ட்டு கேட்கும்போது நீங்கள் பலார்னு கன்னத்துலேயே ஒன்று விடுறீங்க. அவர் அதை என்னமோ கொசு கடித்த மாதிரி தட்டி விட்டுட்டு, இது எதிர்பார்த்த ரியாக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. அப்போது அன்றைக்கி நீ தான் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? நான் உன் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட், ஆனால் நீ என்கிட்டயே அப்படி தப்பாக நடந்திருக்க அப்படின்ட்டு. இரு நான் போய் ரஹான் கிட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு போக போகிறீங்க. அப்போ அப்படியே உங்கள் கையை பிடிச்சி மறுபடியும் பிளாக் பண்ணி, என்னென்னு போய் சொல்லுவேன்? உன்னோட தம்பி கூடயே நான் அப்படி இருந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்ல போறியா? அப்படி சொன்னேன்னா அவனோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுது? என்னைய தண்டிச்சுட்டு உன்னை அப்படி ஏற்றுப்பான்னு நினைக்கிறியா? அவனோட கேரக்டரை நீ கரெக்டாக புரிஞ்சிருந்தானா, நீ எல்லாம் எனக்கு தேவையே இல்லை, என் தம்பி கூட இப்படி இருந்திருக்கல அப்படின்ட்டு ஒன்றா தான் தப்பாக நினச்சிட்டு அவன் என்னை எதுவுமே கண்டுக்க மாட்டான். நீ ஏன் வேணாலும் முடிவு பண்ணிக்கோ, போய் சொல்கிறதா வேணாமான்னு அப்படின்ட்டு டேயாங் சொல்கிறாரு. உங்களுக்குமே தெரியும் அவன் இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டான் அப்படின்ட்டு. ஏற்றுக்கிட்டாலும் அது முழுசாக அவன் ஏற்றுக்க வாய்ப்பு இல்லை. என்னைக்காச்சும் ஒரு நாள் உங்களுக்குள்ளே இது சண்டையாக தான் வரும் அப்படின்ட்டுமே உங்களுக்கு நல்லாவே புரியுது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீங்கள் டேயாங்க தான் முறைச்சி பார்த்துட்ருக்கீங்க. நீ முறைக்கிறது கூட எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தில் கை வைக்கிறாரு. கையெடு அப்படின்ட்டு கையை எடுத்து விட்டீங்க. ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட? ஏன் நான் உனக்கு வேறு யாரும் கிடைக்கலையா? இல்லை வயன், எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு தோணுச்சு.
ஏன் தெரியுமா அப்படின்ட்டு டேயாங் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. என்னன்னா லண்டனில் டேயாங் இருக்கும்போது அடிக்கடி ரயானுக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருப்பாரு. ஸோ அப்போல்லாம் நான் வயனை லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவள் எப்படிப்பட்டவ தெரியுமா அப்படின்ட்டு ரயான் உங்களை பற்றி ஒன்றா எல்லாத்தையுமே சொல்லி வைப்பான். ஸோ அதனால் அதெல்லாம் கேட்ட டேயாங்க்கு உங்களை கொஞ்சம் பிடிச்சி தான் போயிடுச்சு. ரயான் நீ நிஜமாவே ரொம்ப லக்கியானவன் தான்டா, எல்லாமே உனக்கு கரெக்டாக அமையுதில்ல அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்லியிருப்பாரு. அப்போ ரயானும் ஆமாம் எனக்கு எல்லாமே லக்கியாக தான் அமையும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பில்டப்பாக அவனும் சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் காலை கட் பண்ணியிருப்பாரு டேயாங். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ரயான் மேலே கொஞ்சம் ஜெலஸ் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவன் பெரிய பையனால் எல்லாமே அவனுக்கு தான் கிடைக்கும். ஆனால் டேயாங்க யாருமே கண்டுக்கிட்டதே கிடையாது. ஸோ டேயாங்க இதுவரையும் யாரும் புரிஞ்சுக்கிட்டதும் கிடையாது. ரயான் தான் என்னமோ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்கிறது. மற்றபடி வேறு யாருமே இது வரையும் டேயாங் மேலே பாஸ்தியோ எதுவுமே காமிச்சது கிடையாது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் ரயான் மேலே மனசுக்குள்ளே ரொம்ப ஜெலஸாக தான் அவர் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இது வரையும் அதை காமிச்சிக்கிட்டது கிடையாது. ஆனால் டேயாங்குமே தெரியும்ல ரயான் எப்படிப்பட்டவன் அப்படின்ட்டு. நீங்கள் எவ்வளோதான் லவ் கொட்டினாலும் ரயான் அவ்வளோவா உங்ககிட்ட அஃபெக்ஷன் எல்லாம் காட்டினதில்லை. ஸோ அப்போ முடிவு பண்ணவர் தான். அப்படிப்பட்ட ஒரு லவ்வை காமிக்கிற பொண்ணுக்கு இந்த ரயானெல்லாம் கொஞ்சம் கூட சரிப்பட்டு வரவனே கிடையாது. இவனுக்கெல்லாம் அவள் டிசர்விங்காக கிடையாது. அவள் எனக்கு தான் வேணும், அவள் எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்ட்டு ஒரு தடவையும் ரயான் சொல்லிட்டு இருக்கும் போதெல்லாம் சரி வயனோட ஃபோட்டோ அனுப்புறியா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டிருப்பான். ஸோ ரயானும் ஒரு தடவை வீடியோ ஃபோட்டோ அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அனுப்பியிருப்பார். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் டேயாங்க்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். உங்கள் மேலே ஒரு அப்சஷன் மாதிரி டெய்லி உங்களோட வீடியோ ஃபோட்டோ பார்க்காம அவருக்கு தூக்கமே வந்திருக்காது. அப்போ வரையுமே அவர் ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோ வீடியோ அப்படின்ட்டு மாதிரி மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார். உங்களை அவர் கூடயே வச்சுக்கணும் அப்படின்ட்டுலாம் அவர் ஒன்றும் நினைக்கல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தார். ரயானுக்கும் நீங்கள் டிசர்விங் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தார். ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் அவர் ஏதோ பாஸ்போர்ட் இஷ்யூனால் மறுபடியுமே கொரியாவுக்கு வந்திருப்பார். மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது தான் உங்களை பார்த்துருப்பாரு. ஸோ உங்களை பார்த்தோன்னே உங்களை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ரயான் கிட்ட நான் லண்டன் போயிட்டேன் அப்படின்ட்டு போய் சொல்லிவிட்டு அவர் கொரியாலேயே தான் இத்தனை நாளுமே இருந்திருப்பார், உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கும் ரயானுக்கும் எப்படி இருக்குது ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு புரிஞ்சிருச்சு என்ன தான் ரயான் உங்களை லவ் பண்ணிட்டு இருந்தாலும் அவன் உங்களை அவ்வளோவா கண்டுக்கிறது இல்லை, அதுவும் இல்லாமல் உங்களுக்குள்ள அவ்வளோவா ஃபிசிக்கல் டச்செல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்ட்டு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீங்களுமே ரயானை எவ்வளோ லவ் பண்ணுறீங்கன்னுமே அவருக்கு நல்லாவே புரியுது. ஸோ அந்த லவ் எனக்கு வேணும், அவள் எனக்கு வேணும் அப்படின்ட்டு அவருக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் அன்றைக்கி ரயான் லேட்டாக வருவான் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் எங்கன்ற மாதிரி பார்த்தா நீங்கள் கரெக்டாக ரயானோட வீட்டில் தான் வந்திருப்பீங்க. ஸோ அவருக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு. உங்களோட வீடுனா கூட அது கொஞ்சம் கஷ்டமான ஜாபாக தான் இருந்திருக்கும். ரயானோட வீடுனால அவர்கிட்ட ஒரு ஸ்பேர் கீ கூட இருந்திருக்கும். ஸோ அதனால தான் அதை ஓப்பன் பண்ணி அன்றைக்கி உள்ளே வந்து அதுக்கப்புறம் உங்களுக்குள்ளே எல்லாமே நடந்திருக்கும். அவருக்கு உங்களை அடைஞ்சே தீரணுன்ற மாதிரி ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அப்போவாச்சும் நீங்கள் அவருக்கு சொந்தமாகிடுவீங்க அப்படின்றனால ஸோ அன்றைக்கி உங்கள் கண்ணை கட்டி தான் அப்படி எல்லாமே பண்ணியிருப்பார். ஏன்னா உங்களுக்கு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தா அதுக்கப்புறம் நீங்கள் கத்தி ஊரை கூட்டியிருப்பீங்க. நீங்கள் ரயான்னு தானே நினச்சிங்க, ஆனால் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அது வேறு யாரோ அப்படின்ட்டு. ஆனால் உங்களால் கத்த தான் முடிஞ்சிருக்காது. ஏன்னா அவர் தான் உங்கள் வாயில் சேஃப்டியாக துணியை வச்சு அமுக்கியிருப்பாரே, சொன்னாலும் உங்களால் கத்த முடிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் அவருக்கு தேவையான எல்லா ஹாப்பினஸ்மே உங்ககிட்டேருந்து அடைஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களை முழுசாகவே எடுத்துக்கணுன்னு தான் பார்த்தாரு. ஆனால் இல்லை, அவளே என்கிட்ட வரணும், இது தப்பு அப்படின்ட்டு அப்போ தான் ஏதோ புத்தி வந்த மாதிரி உங்களுக்கு மயக்கம் மட்டும் கொடுத்து உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கேருந்து சந்தேகமே வராமல் கிளம்பியிருப்பார் உங்களை சோஃபாவில் படுக்க வச்சுட்டு. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் நான் கொஞ்சம் ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணும் அப்படின்ட்டு மறுபடியும் கொரியாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ரயான் கிட்டே போய் சொல்லியிருப்பார். அதே மாதிரி எல்லா ப்ரிப்பேரும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். ரயானுமே வந்துட்டு இப்போ தான் ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிற மாதிரி டேயாங்க அப்படியே பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் தான் நம்மளுக்கே தெரியுமே. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி முடிக்க நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு பார்க்குறீங்க. இதெல்லாம் உங்களால் நம்பவே முடியல. அப்போது நீ இத்தனை நாளாக ரயானையும் ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்கல. நீ என்ன தான் சொன்னாலும் எனக்கு ரயான் மேலே நம்பிக்கை இருக்குது, அவன் நான் சொல்கிறத புரிஞ்சுப்பான் அப்படின்ட்டு நீங்கள் போக போகிறீங்க. ஸோ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. ஆனால் டேயாங் எதுவும் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. நீங்கள் சொல்லியே அவன் அப்படின்ட்டு நீங்கள் போக ரயானுமே அங்கேருந்தான் வந்துட்டுருக்கான். போய் உண்மையாக சொல்லு, அதுக்கப்புறம் நடக்க போகிறத நானும் பார்க்குறேன், அது எனக்கு கொஞ்சம் சுலபமாக தான் இருக்கும். நீ போய் சொல்லு, அதுக்கப்புறம் ரயான் உன்கிட்ட பிரேக்கப் பண்ணுவான், அதுக்கப்புறம் உன்னைய நான் எடுத்துப்பேன்
அப்படின்ட்டு டேங் சொல்ல நீங்கள் அப்படியே ஸ்டாப் ஆறீங்க. அப்படியே திரும்பி டேங்க தான் பார்க்குறீங்க. டேங் உங்களை நக்கலை சிரிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ரயானோ அப்படியே அந்த பஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு வரான். அப்போ டேங் மறுபடியும் அவரோட ஸ்பெக்ஸை போட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக ரயான் கிட்ட போகிறாரு. நீங்கள் போகிற டேங்கே தான் அப்படியே கோவத்தோட ஒரு மாதிரி மிக்ஸ்ட் எமோஷனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எந்த டிசிஷன் எடுக்கிறதுன்னு புரியாமல். வயன் என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும்? அது ஒன்றும் இல்லை, வாஷ்ரூம் எங்கன்னு வயன் கேட்டாங்க, அதனால தான் நான் காமிச்சிட்டு இருந்தேன். ஓ, என்ன வயன் வாஷ்ரூம் போறியா? இல்லை. சரி வாங்க 3 பேர் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு உங்களை முன்னாடி சீட்டில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் ரயான் பின்னாடி டேயாங் அப்படின்ட்டு உங்களை பார்க்க நல்லா வசதியான சீட்டில் தான் உட்காந்துட்ருக்காரு. அவர் விடாமல் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்குமே அது நல்லாவே உணர முடியுது. ஆனால் இங்கிட்ட ரயான் தான் எதுவுமே நடக்காமல் அவன் சாங்கு கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக வண்டி ஓட்டிகிட்ருக்கான். ஸோ அப்படியே தான் அமைதியாக அந்த வண்டி ஓடிட்டே இருக்கு. ரயான், நீ என்ன ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி இருக்க? ஆமாண்டா, கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கேன், சரியாக நைட் தூக்கம் வரல. அப்போனா வா நீ பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கோ, நான் ஓட்டுறேன் அப்படின்ட்டு டேங்க சொல்ல நீங்கள் அப்படியே திரும்பி டேங்க தான் பார்க்குறீங்க. அவர் உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. நீங்கள் அப்படியே கோவத்தில் முன்னாடி திரும்பிக்கிட்டீங்க. அப்போ ரயானும் அதுவும் கரெக்டு தான், நான் கொஞ்சம் நேரம் தூங்குறேன், எனக்கு தூக்கமாக வருது, இப்படியே ஓட்டினேன்னா அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே ரயான் வந்து பின்னாடி உட்காந்துக்கிட்டான். டேங் வந்துட்டு முன்னாடி ஸ்விட்ச் ஆகிட்டாரு. இப்போ வசதியாக அவங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாரு. நீங்களும் கீழே இறங்க போகிறீங்க, அதுக்குள்ளாட்டியும் டேங் அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் உங்களால் கீழே இறங்க முடியாது, நான் பின்னாடி வந்து உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னால் ரயான் ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பான் அப்படின்ட்டு நீங்கள் சைலண்ட்டாக அமைதியாக இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ரயானும் அப்படியே பின்னாடி செஞ்சு தூங்க ஆரம்பிச்சிட்டான். அப்போது உங்கள் கை மேலே டேங்கோட கை வந்து படுது. நீங்கள் அப்படியே தட்டி விட்டுட்டு டேங்க முறைக்கிறீங்க. என்ன வையன் நீ இப்படி முறைக்கிற? எவ்வளோ ஆசையாக உன் கையை பிடிக்கிறேன், நீ என்னன்னா இப்படி முறைக்கிற? இங்கே பாரு, மரியாதை அமைதியாக இருந்துரு அப்படின்ட்டு கத்துறீங்க. ஏய் பின்னாடி ரயான் தூங்குறான், எந்திரிச்சிட போகிறான். இங்கே பாரு, நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, மரியாதையாக எங்கள் வாழ்க்கையிலேருந்து கிளம்பிடு. நான் ரயானை உண்மையாக லவ் பண்ணுறேன், ப்ளீஸ் எங்கள் லவ்வை கெடுத்து விட்டுறாத அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்ச ஆரம்பிச்சிட்டிங்க. என்ன வயன் நீ அவ்வளோ சொல்லியும் நீ புரிஞ்சிக்க மாட்டுற? அவனுக்கெல்லாம் நீ டிசர்விங்கான ஆளே கிடையாது. நீ எவ்வளோ லவ் காமிச்ச அதில் ஒரு 10% ஆச்சும் உனக்கு ரிட்டர்ன் கொடுத்தானா? ஆனால் நான் அப்படி கிடையாது, நீ 100% கொடுத்தா நான் உனக்கு 1000% திருப்பி கொடுப்பேன் வயன். நீ அவன் கூட பிரேக்கப் பண்ணிவிட்டு என் கூட வந்துரு. சி, கேவலமாக பேசாத. எப்படி உனக்கெல்லாம் இப்படி பேச தோணுது? வெக்கமா இல்லை உனக்கு? உன் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்டை நீ இப்படி கேட்கலாமா? இது உனக்கே கரெக்டாக தோணுதா? ஏன் எனக்கு கரெக்டாக தான் தோணுது. உனக்கு லவ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்ட்டு அந்த முட்டாளுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி முட்டாள் கூட இருக்கிறதுக்கு நீ என் கூட வந்துடலாம்ல, அது எனக்கு என்னமோ கரெக்டாக தான்ப்பா தோணுது. நீயும் நானும் ஒன்றா ஜாலியாக அன்றைக்கி நைட்டு பண்ண மாதிரியே நம்ம டெய்லி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வயன், என் கூட வந்துரு அப்படின்ட்டு அவ்வளோ கூலாக கேட்குறாரு. உங்களுக்கு அவரை பார்க்கும்போதே அருவருப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா அவர் நைட்டே உங்களை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் சொன்னார், உங்களை அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ட்டுலாம் எதுவுமே சொல்லலை. ஸோ உங்களுக்கு சி, உன் பக்கத்தில் உட்கார்றதே எனக்கு எவ்வளோ அருவருப்பாக இருக்குது தெரியுமா வயன்? இந்த வாழ்க்கை ஃபுல்லுமே நீ ஏன் கூட தான் வாழ போகிற, இப்போயும் உனக்கு அருவருப்பாக ஃபீல் ஆகுதா வயன் அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தை அப்படியே பிடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே ஒரு கையை எடுத்து விட்றீங்க, ஆனால் மறுபடியும் உங்கள் கன்னத்தை டைட்டாக பிடிக்கிறாரு. உங்களுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாரு, நான் உன்னை டச் பண்ணும்போது என் கையை இப்படி எடுத்து விட்ற வேலைலாம் வச்சுக்காத. நீ எனக்கு தான் சொந்தம், புரிஞ்சுதா? உங்ககிட்ட இருக்க எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நீ முழுசாகவே எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்ட்டு உங்களை மேலேருந்து கீழே வரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டே சொல்கிறாரு. உங்களுக்கு டேங் பிடிச்சிருக்கிறது வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு இவனை சைக்கோவா அப்படின்ற மாதிரியே ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவர் நடந்துக்கிறதுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே டேங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. அவரும் நக்கலாக சிரிச்சிட்டு என்ன மாரி நீ என்ன பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ரயான் வேற எந்திரிச்சிட்டானா. ஸோ அதனால் எதுவுமே நடக்காத மாதிரி டேங் அவங்க மேலேருந்து கையை எடுத்துட்டாரு. ஆனால் நீங்கள் விடாமல் டேங்கே தான் பார்த்துட்ருக்கீங்க. டேங் என்னடா இன்னும் வீட்டுக்கு போகலையா? இந்த ஒரு 10 மினிட்ஸ் வீட்டுக்கு போயிடுவோம். சரி சரி. என்ன நீ டேங்கே பார்த்துட்ருக்க? அது நான் ஒன்றும் டேங்க பார்க்கல, அங்கிட்ட ஏதோ ஷாப்பிங் மால் புதுசாக கட்டிகிட்டு இருந்தாங்களா, ஸோ அதான் என்னன்னு பார்த்தேன் அப்படின்ட்டு நீங்களும் சமாளிச்சுட்டு அப்படியே முன்னாடி திரும்பிக்கிட்டீங்க. டேங் அப்படியே நக்கலாக சிரிக்கிறாரு. அவருக்கும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு நீங்கள் கன்ஃபார்ம் ரேங்கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்ல மாட்டீங்கன்னு. ஸோ அதுக்கு தான் டேங் எப்படியெல்லாம் பேசி உங்கள் மைண்டே இப்போ டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டான்.
அவர் மட்டும் சேஞ்ச் பண்ணாமல் இருந்திருந்தா கன்ஃபார்ம் நீங்கள் போய் ரயான் கிட்ட சொல்லியிருப்பீங்க. அதுக்கப்புறம் ரயான் டேயாங் கூட சண்டை போட்டிருப்பான். அதுக்கப்புறம் பெரிய இஷ்யூவே ஆயிருந்திருக்கும். நீங்களுமே டேயாங்க்கு கிடச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் அவர் எதோ பேசி உங்கள் மைண்டை அப்படியே ஃபுல்லாகவே மேனிப்புலேட் பண்ணிவிட்டு உங்களாலேயே ரயான் கிட்ட போய் சொல்ல முடியாத மாதிரி பண்ணி வச்சுருக்காரு. இப்போது அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவரோட பிளான் கரெக்டாக மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்றனால. ஸோ இப்படியே தான் ஃபியூ டேஸ் ஸ்கிப் ஆகுது. வேணும்னே உங்ககிட்ட வம்பலுக்கிறது, ரயான் இல்லாத போது உங்கள் ரூம்குள்ளே வர்றது, அப்படி இப்படின்ட்டு ரொம்பவே தான் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டுருக்கீங்க. உங்களால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சுத்தமாக தெரியாதனால. இதில் விட ரயான் கூட நீங்கள் இப்போது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவன் வேறு அவங்கக்கிட்ட லவ்வை காமிச்சிட்ருக்கான். ஸோ இந்த நேரத்துலையே இதெல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ரயான்கிட்ட நம்ம சொன்னால் அவன் நம்மக்கிட்ட காமிக்கிற லவ்வெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுமோ, அவன் அதுக்கப்புறம் நம்மளை வெறுத்துருவானோ, நம்ம மேலே தான் தப்பு அப்படின்ற மாதிரி நினைப்பானோ அப்படின்ட்டு 1008 உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஆனால் இங்கிட்ட ரயானுக்கு அதெல்லாம் தெரியல. இப்போ தான் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கான். ஆனால் எங்கிட்ட டேயாங் ரயான் உங்களை இன்னும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு தெரிய வரும்போது அவருக்கு இதுக்கும் ஏதாச்சும் பிளான் போட்டாகணும் அப்படின்ட்டு அதுக்கு வேறு மாஸ்டர் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாரு. பார்க்க என்ன தான் அமைதியாக இருந்தாலும் மைண்டுக்குள்ளே அவ்வளோ ஓடிட்டுருக்கு. இங்கிட்டு உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. இங்கிட்டு ரயானுக்கு என்ன நடக்குதுன்னே சுத்தமாக தெரியல. ஆனால் இங்கிட்டு டேயாங் தான் நடக்க போகிற குழப்பத்துக்கும் இப்போ நடந்துட்டுருக்க குழப்பத்துக்குமே காரணமானவர். இது எப்போ அந்த ரயானுக்கு தெரிய போதோ. அப்புறமா நீங்கள்லாம் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்ருப்பீங்க. அப்போ உங்களுக்கு கால் வந்துட நீங்கள் ரயான் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு நீங்கள் பாட்டில் போகிறீங்க. ரயான் உங்களே தான் பார்த்துட்ருக்கான். டேயாங் அப்படியே சிரிச்சிட்டு ரயானாக பார்க்குறாரு. நீங்கள் அங்கிட்டு காலில் சிரித்து பேசிகிட்ருக்கீங்க. ரயான் விடாமல் அதையே தான் சீரியஸாக பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நீங்களும் கால் கட் பண்ணிவிட்டு வந்து என்ன ரயான் சாப்பிடாமல் இருக்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. அவன் யாரும் இல்லை, என் ஃப்ரெண்டு தான். ஓ அப்படியா அப்படின்ட்டு ஃபோனை ஒரு மாதிரி பார்த்துட்டு அவனும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். டேயாங் நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் ரயான் இப்படி நடந்துக்கிறது வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒன்றுமே தோணலை. நீங்கள் பாட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் சாப்பிட கூட முடியாத மாதிரி டேயாங் தான் உங்களை குறுன்னு பார்த்துட்ருக்காரு. அது உங்களாலேயும் நல்லா உணர முடியுது. என்ன தான் நல்லா சாப்பாடு இருந்தாலும் நம்ம சுற்றி இருக்கவங்க எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம மைண்ட் செட்டும். ஸோ அதனால் நீங்களும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்படியே எழுந்திரிச்சு கிளம்பிட்டீங்க. இங்கிட்ட ரயான் உங்களை வந்து விட்டுறேன் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்ல காணோம். நீங்களும் ஏதாச்சும் சொல்லுவான் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறீங்க. அவன் எதுவுமே சொல்லாதனால சரி ரயான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகே கிளம்பு அப்படின்ட்டு அவன் பாட்டில் அவங்கள திரும்பி கூட பார்க்காம ரூம்குள்ளே போயிட்டான். டேயாங் ஓகே டார்லிங் வீட்டுக்கு பத்திரமா போயிடு அப்படின்ட்டு உங்கள் கணத்தை பிடிச்சி அப்படியே ஃபோரில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் பலார்னு அறிய போகிறீங்க. அப்போ தான் அசால்ட்டாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி எத்தனை தடவை பண்ண வந்திருக்க, மறுபடியும் இப்படியே பண்ணுற, கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தில் தட்டிட்டு அங்கேருந்து போக போகிறாரு. அப்போ நீங்கள் கொஞ்சம் நில்றியா அப்படின்ட்டு கூப்பிட்றீங்க. என்ன டார்லிங் உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? நீ பண்ணுறது எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு ரயானுக்கு ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். என்னால் இந்த வாழ்க்கையை வாழ முடியல. தயவு செஞ்சு என் வாழ்க்கையிலேருந்து போயிடு. நீ வந்ததுலேருந்து தான் என்னோடய வாழ்க்கையே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கூட நான் ஏங்கியிருக்கேன் ரயானுக்காண்டி. ஆனால் இப்போ ரயான் என் பக்கத்தில் இருந்து கூட அதை என்ஜாய் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோடய வாழ்க்கையிலேருந்து போயிடு அப்படின்ட்டு நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேஷன் கோவம் அது இது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே டேயாங்கிட்ட கக்குறீங்க. அவர் நீங்கள் பேசுறதெல்லாம் பொறுமையாக கேட்டுட்டு எதுவுமே சொல்லாமல் அமைதியாக கிளம்பிட்டாரு. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களும் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட பேசியும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு நீங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டீங்க. ஸோ நைட்டெல்லாம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ஃபோன் தான் ரிங் ஆகுது. நீங்களும் அட்டன் பண்ணிட்டு என்ன ரயான் வயன் சீக்கிரம் கிளம்பி கொஞ்சம் என் வீட்டுக்கிட்ட வரியா? ஏன்? இல்லை இன்றைக்கி டேயாங் லண்டனுக்கு கிளம்புறானா, அதனால தான் நம்ம குட் பை சொல்லி அனுப்பி வைக்கலாம். அப்போ நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு எழுந்திரிச்சு உட்காருறீங்க. ஏன்னா லண்டன் கிளம்புறானா? ஆனால் இன்னும் 1 மந்த் இங்கே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி நீ சொன்ன. இல்லை அவனுக்கு ஏதோ வேலை வந்துருச்சுன்னு கிளம்புறேன்ட்டான். ஸோ அதனால் நானே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன், ரெடியாகு சரியா? சரி அப்படின்ட்டு இப்போ தான் உங்கள் ஃபேஸில் கொஞ்சம் ஸ்மைலே வருது. நீங்களும் என்ன இதுன்னா ஆச்சரியமாக இருக்குது. நேற்று நம்ம அப்படி பேசினனால அவன் போகிறானா, இல்லை நிஜமாகவே ஒர்க் வந்துருச்சா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையிலேருந்து அவன் போனால் நிம்மதி தான் அப்படின்ட்டு நீங்களுமே இன்றைக்கி தான் கொஞ்சம் நிம்மதியாக ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணுறீங்க. ரயானும் வரான் காரில். ரயான் பக்கத்தில் தான் டேயாங்கும் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் வந்து பின்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டீங்க. ஹாய் ரயான். ஹாய் வயன்.
அப்படின்ட்டு ரயானும் சிரிச்சிட்டே சொல்கிறான். நீங்களும் சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் திரும்பி தியாங்க தான் பார்க்குறீங்க. அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. உங்களை ஒரு தடவை கூட திரும்பி கூட பார்க்கல. அவர் பாட்டில் இதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தனியாக தான் உட்காந்துட்ருக்காரு. என்ன இப்படி அமைதியெல்லாம் இருக்கிற கேரக்டரே இவன் கிடையாதே, இவ்வளோ சைலண்டாக இருக்கானா? அப்போது அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருவேளை மனசு திருந்தி தான் போகிறானோ? எப்படியோ போனால் சரிதான் அப்படின்ட்டு நீங்களுமே அதுக்கப்புறம் கொஞ்சம் சிரித்த மாதிரி ஜாலியாக தான் ரேனிக்கிட்ட பேசிட்டே வரீங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட டியாங் எதுவுமே இன்ட்ரப்டே பண்ணல. அவர் பாட்டில் அமைதியாக தான் இருக்கார். ரயான் கூட பேச ட்ரை பண்ணுறான். ஆனால் டியாங் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டும் வந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் டேயாங் போக வேண்டிய அந்த ஃப்ளைட்டோட நம்பருமே கூப்பிட்றாங்க. ஸோ டேயாங்கும் அமைதியாக எழுந்திரிச்சு அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓகே ரயான் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ரயான் கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு அவர் அப்படியே போகிறாரு. போகும்போது லாஸ்ட்டாக மட்டும் உங்களை திரும்பி ஒரு மாதிரி பார்த்துட்டு அவர் அப்படியே திரும்பி பார்க்காம கிளம்பிட்டாரு. உங்களுக்கு அப்பாடி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ரயானை பார்த்து சிரிக்கிறீங்க. ரயானுமே சிரிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நீங்களுமே ரயானுமே அதுக்கப்புறம் ஒர்க்குக்கு கிளம்பிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு தான் நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கே வரீங்க. இன்றைக்கி தான் ஏதோ மனசில் இருக்க எல்லா பாரமும் இறக்கி வச்ச மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருக்குது. இன்றைக்கி ஆஃபீஸில் கூட நீங்கள் ரொம்பவே ஜாலியாக தான் இருந்தீங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் இப்போ தான் ஜாலியாக இருந்தீங்க. ஸோ இப்போது நீங்கள் அதே ஒரு ஹாப்பினஸில் நீங்கள் அப்படியே வீட்டுக்கு வரீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் பேக் அப்படியே தூக்கி போட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கூலாக சோஃபாவில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு அப்படியே மூவி ஆன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதுவும் ஒரு மாதிரி நல்ல காமெடியான மூவி போட்டு அப்படியே நல்லா விழுந்து விழுந்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்போது உங்கள் வீட்டோட காலிங் பெல் அடிக்க இந்நேரத்தில் யார் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பாப்கார்னை கீழே வச்சுட்டு எந்திரிச்சு வந்து டோர் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை பார்த்து நீங்கள் அப்படியே ஷாக் ஆகுறீங்க. நீ அப்படின்ட்டு சொல்ல வரதுக்கு முன்னாடி உங்கள் நோஸில் அப்படியே கச்சீஃப் வச்சு அமுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உங்களை அப்படியே தூக்கி அவரோட தோல் மேலே போட்டு கெத்தாக நடந்து போயிட்டுருக்காரு. வேறு யாராக இருக்கும்? டியாங் தான் லண்டன் போகிற மாதிரி போய் சொல்லிவிட்டு அவர் இங்கே தான் இருந்தார். ஏன்னா கரெக்டான சான்ஸ் பார்த்து உங்களை கடத்திட்டு போயிடணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த சான்ஸை கரெக்டாக அமைஞ்சிட உங்களை அப்படியே கடத்திட்டு அப்படியே அவர் காரில் போய் பின்னாடி சீட்டில் தூக்கி போடுறாரு. போட்டு இருவையன் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு சிரிச்சிட்டே மறுபடியும் உங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் போகிறாரு. ஸோ அப்படியே 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் ஒரு சூட் கேஸ் எடுத்துகிட்டு வராரு. இதில் ஒன் திங்ஸ் தான் இருக்குது. இதெல்லாம் போதும் தான் நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் வேணும்னா சொல்லு, நான் உனக்கு வாங்கி தரேன், ஓகேவா அப்படின்ட்டு அந்த சூட் கேஸ் எடுத்து அப்படியே பின்னாடி சீட்டில் போட்டுட்டு அவர் அப்படியே காரில் உட்காந்து காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு தூரமான ஒரு பிளேஸுக்கு வந்த பிறகு அப்படியே அவர் உங்களை கைத்தாங்களாக தூக்கிட்டு உங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ஒரு ப்ரைவேட் ஜெட் அங்கே தனியாக இருக்குது அதில் போய் உங்களை படுக்க வச்சுட்டு அவரும் அதுக்குள்ளே ஏறுறாரு. கிளம்புங்க அப்படின்ட்டு சிக்னல் கொடுக்க அப்போது அந்த ஜெட்டுமே கிளம்புது. ஸோ அதில் தனியாக நீங்களும் டேயாங்கும் மட்டும். நீங்கள் அன்கான்ஷியஸில் இருக்கீங்க. ஆனால் இதை தான் டேயாங் பிளான் போட்டிருந்தார் போல். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஃபுல்லு என்னமோ கிளம்புற மாதிரியெல்லாம் ஆக்ஷன் பண்ணிவிட்டு லாஸ்ட் டைமில் உங்களை இப்படி கடத்திட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் நீங்களும் டேயாங்க போயிட்டுருந்த அந்த ப்ரைவேட் ஜெட் ஒரு பாலைவனம் மாதிரி இருக்க ஒரு பிளேஸில் அப்படியே வந்து லேண்ட் ஆகுது. அங்கே ஒரே ஒரு வீடு மட்டும்தான். அதுவும் என்னமோ பீச் ரெசார்ட் மாதிரி இருக்குது. அதை சுற்றி ஃபுல்லு காடு இருக்குது. அதுக்கப்புறம் தண்ணி மட்டும்தான் 4 சைட்ஸுமே இருக்குது. அங்கேருந்து தப்பிச்சு போனா கூட யாராச்சும் வந்து கூட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் இப்போது உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிட்டு அப்படியே கெத்தாக நடந்து போயிட்டுருக்காரு. அவருக்கு எதுவும் சாதித்த மாதிரி. இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு போக மாட்ட வயன் அப்படின்ட்டு உங்களை பார்த்து சிரிச்சிட்டே சொல்கிறாரு. அவருக்கு தெரியும் நீங்களே நினச்சா கூட இங்கேருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் உங்களை அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே ஃபுல்லு கிளாஸால் தான் எல்லாமே விண்டோஸே இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்தா அவ்வளோ அழகாக தெரியுது வெளியில். ஸோ அதை பார்த்து ரசிச்சிட்டே தான் டியாங்கும் நீங்களும் வாழ போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு ரூம் இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம். அங்கே தான் உங்களை அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. ஸோ அப்படியே அந்த டைம் எல்லாம் ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் நீங்கள் அப்படியே கண் விழிக்கிறீங்க. விழித்து பார்த்தா அவங்க முன்னாடி தான் டியாங் அவ்வளோ கூலாக உட்காந்துட்டு அப்படியே ஃபோனை நோண்டிகிட்ருக்காரு. நீங்கள் அவரை பார்த்தோன்னே அப்படியே ஷாக் ஆகுறீங்க. அப்போ தான் நேற்று நடந்தது எல்லாமே ஞாபகம் வருது. நீ நீ அப்படின்ட்டு நீங்கள் அவரை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கும்போதே வயன் எந்திரிச்சிட்டியா, குட் மார்னிங் வயன் அப்படின்ட்டு உங்கள் கன்னத்தை பிடிக்கிறாரு. நீங்கள் சி அப்படின்ட்டு தட்டி விட்றீங்க. நீ ஊருக்கு தானே போன, ஆனால் நீ இங்கே தான் பண்ணிகிட்ருக்க. ஆமாம், இது என்ன இடம், என்னை எங்கே கூப்பிட்டு வந்திருக்க? ரியானுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ.
நான் இத்தனை நாளாக சைலண்ட்டாக இருந்துட்டேன். இதுக்கு மேலேயும் உன்னை பற்றி சொல்லாமல் இருக்க மாட்டேன். நான் ரயான் கிட்ட உன்னை பற்றி சொல்ல தான் போகிறேன். ரயான் என்னை எப்படி நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் எந்திரிக்க போகிறீங்க. என்ன வயன் இப்படியே போக போறியா அப்படின்ட்டு உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் அப்போ தான் உங்களே பார்த்துக்கிறீங்க. உங்கள் மேலே ட்ரெஸ்ஸஸே இல்லை, ஒரு பெட்ஷீட் மட்டும் தான் கவர் ஆகிருக்கு. நீங்கள் அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே உங்கள் மேலே கவர் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் தான் டேங்க பார்க்குறீங்க, அவருமே ஷர்ட்லெஸ்ஸாக தான் உட்காந்துட்ருக்காரு. அவர் கீழே மட்டும் ஒரு பெட்ஷீட் கவர் ஆகிருக்கு. நீ 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 என்ன மறுபடியும் எடுத்துக்கிட்டியா? என் பர்மிஷன் எல்லாமே மறுபடியும் எடுத்துக்கிட்டியா அப்படின்னு கோவமாக கேட்குறீங்க. அவர் நான் எதுக்கு வயன் உன்ட்ட பர்மிஷன்லாம் கேட்கணும், நீ எனக்கு தான் சொந்தம், அதனால தான் நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது எப்படி என் பர்மிஷன் எல்லாமே என்னை எடுத்துப்பான், நம்மளை பார்த்தா இவனுக்கு எப்படி தெரியுது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸாக நீங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வா வயன் அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே பெட்டு மேலே போட்டு உங்கள் ஓவர் வந்துட்டு, இங்கே பாரு வயன், இங்கேருந்து உன்னால் எங்கேயுமே தப்பிக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இது தன்னந்தனியாக இருக்க ஒரு ஐலாண்டு. இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், வேணா பாரேன் அப்படின்ட்டு காமிக்க நீங்கள் அப்படியே அங்கிட்டு பார்க்குறீங்க. அதான் ஃபுல்லு கிளாஸால் தானே இருக்குது. ஸோ பார்க்கும்போதே வெளியில் நல்லாவே தெரியுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஷாக் ஆகுறீங்க. என்ன பார்க்க அழகாக இருக்குல்ல? நைட்டு ஃபுல்லு இதில் தான் நான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தேன். அந்த மூன் லைட் அதில் நீ அவ்வளோ அழகாக தெரிஞ்ச தெரியுமா அப்படின்ட்டு உங்களை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிகிட்ருக்காரு. உங்களுக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. மரியாதையாக வாயை மூடிடு, இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசினேன் ஓ என்ன பண்ணுவேன் வயன் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி கேட்க, இங்கே பாரு, நான் உன்னை கொல்ல கூட ரெடியாக தான் இருக்கேன், மரியாதையாக என்னை விட்டுரு, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன். போறியா? உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், போகிறேன்ற? ஆமாம், நான் போய் தான் தருவேன். அதெல்லாம் முடியாது. ஏன் முடியாதுன்ற மாதிரி நீங்கள் பார்க்க இப்போது நீ யாருக்கு ஹெல்ப்பு கூப்பிடுவ? உன் ஃபோன் கூட உன்கிட்ட இல்லை. அதுவே இங்கே இருக்க ஃபோன்ஸை வச்சு நீ கால் பண்ணலான்னு நினச்சா இங்கே சிக்னல் கூட கிடையாது. சரி, சிக்னல் தான் வந்துருச்சு அப்படின்ட்டு நீ கால் பண்ணால் கூட இந்த ஐலாண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ மாதம் ஆகுமோ. இதெல்லாம் பிளான் பண்ணாமே அவங்கள கூப்பிட்டு வந்திருப்பேன். ஆனால் ரயான் என்னை தேடி வருவான் 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 அவன் நீ ஏமாத்திட்டேன்னு நினச்சிட்ருக்கான். என்ன? ஆமாம், நான் அந்த மாதிரி தான் பிளான் போட்டுகிட்டே வந்திருக்கேன், உனக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவர் ஒன்று சொல்கிறாரு. என்னென்னா, அன்றைக்கி நீங்கள் கூட செப்பரேட்டாக கால் பேசுறதுக்கு போயிருப்பீங்கள, அப்போது டேயாங் சும்மா இல்லாமல் என்னன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் உனக்கே தெரியாமல் சீக்ரெட்டாலாம் போய் பேசுகிறா. ஒருவேளை அவளுக்கு வேறு யாரு கூடயாச்சும் சேச்சே அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரயான் மனசுக்குள்ளே நீங்கள் ஏதோ அவனுக்கு சீட்டிங் பண்ணிகிட்ருக்க மாதிரி டேயாங் ப்ரிட்டெண்ட் பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கு அவனுமே மேன்ப்ளேட் ஆகிட்டே தான் இருந்தான். ஆனால் அவனோட பிஹேவியர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நீங்கள் தான் உணரவே இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு கடத்துகிற அன்னைக்கு உங்களை காரில் படுக்க வச்சுட்டு அவர் மறுபடியுமே உங்கள் அப்பார்ட்மெண்ட் போயிருப்பார்ல, அது எதுக்குன்னா நீங்கள் எழுதுகிற மாதிரியே ஒரு லெட்ரு அங்கே வச்சுருக்காரு. அந்த லெட்டரில் நீங்கள் என்னமோ ரயான், இதுக்கு மேலே உன் கூட நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது, ஏன்னா எனக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் அவர் கூட ஹாப்பியாக போய் வாழ போகிறேன். நீ இதுக்கு மேலே என்னை காண்டாக்ட் பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி நீங்களே எழுதி வச்சுருக்க மாதிரி இருக்குது. அதுவும் உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் மாதிரியே அச்சஸெல்லாம் இருக்கா. ஸோ அதை பார்த்து ரயான் நம்பியிருப்பான் அப்படின்ற மாதிரி டேயாங் சொல்ல, இல்லை அவன் நம்பியிருக்க வாய்ப்பில்லை அப்படின்ட்டு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. ஓ, உனக்கு அவ்வளோ நம்பிக்கை ரயான் உன்னை நம்பியிருப்பான் அப்படின்ட்டு. இரு உனக்கு வேணால் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் அப்படின்ட்டு அவர் ஃபோனில் இருக்க ஒரு ரெக்கார்டர் ஆன் பண்ணுறாரு. அது டேயாங்கோ ரயானும் காலில் பேசிகிட்டு இருந்ததை டேயாங் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ரெக்கார்டர் தான். அதில் ரயான் தான், டே வயன் இருக்கால, ஆமாம், அவ என்னை விட்டு ஓடி போயிட்டா, யாரையோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை சீட் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்ட்டு ரயான் உங்கள் மேலே கோவத்தில் டேயாங் கிட்ட தான் எல்லாத்தையும் புலம்பியிருப்பார். ஸோ அதுதான் கரெக்டான சான்ஸ்ன்ற மாதிரி டேயாங்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாரு, எதுவுமே தெரியாத மாதிரி. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு மனசே உடஞ்சி போச்சு. ரயான் உங்களை நம்பலை அப்படின்ட்டு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. உங்கள் கண்ணிலேருந்து தேக்கி வச்சிருந்த கண்ணீரெல்லாம் கீழே அப்படியே மடமடன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன புரிஞ்சுதா? யாரும் உன்னை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. அதுவும் அவனை போய் நீ இவ்வளோ காதலிக்கிற பாரு, அதுதான் எனக்கு ரொம்ப ஜெலஸ் ஆகுது. இதுக்கு மேலே அவனால் லவ் பண்ணுறதை விட்டுட்டு என்ன லவ் பண்ண ஆரம்பி அப்படின்ட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட வராரு. இந்த கதையில் நீங்கள் ரயான் கிட்டேருந்து லவ் எதிர்பார்த்தீங்க, ஆனால் அவன் உங்களை புரிஞ்சிக்கவே இல்லை. சரி, அவன் தான் உங்களை லவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும்போது டேயாங் அதை கெடுத்து விட்டுட்டாரு.
இதில் நீங்கள் லாஸ்ட் எண்டில் இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ பர்சன் கிட்ட வந்து மாட்டியிருக்கீங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களால் எப்படி தப்பிக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. இதில் நீங்கள் தப்பிச்சு போனால் கூட மறுபடியும் உங்களை பிடிச்சிட்டு வந்து வேறு எங்கேயாச்சும் கூட கூப்பிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு பர்சன் அதுவும் உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கார். இது அப்சஷனா என்னன்னு தெரியல, ஆனால் இது ஜெலஸ்ன்னு மட்டும் 100% சொல்லலாம். என்னன்னா ரயான் மேலே இருக்க ஜெலஸில் ரயானுக்கு கிடைக்கிறதெல்லாம் எனக்கும் கிடைச்சே ஆகணும் அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்தே மைண்டில் இருந்துச்சு. ஆனால் அதை நிறைவேற்றிக்க தான் முடியல. ஆனால் இப்போது உங்கள் மேலே ஆசைப்பட்டாரு. ஸோ உங்களை இப்போ அடைஞ்சிட்டாரு. ஆனால் இந்த கதையிலேயே ஒரு முட்டாள்னா அது வேறு யாரும் கிடையாது, அந்த ரயான் தான். எது சொன்னாலுமே நம்பிடுறான். நீங்கள் அவன் மேலே அவ்வளோ லவ்வாக இருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு ரிட்டனுக்கு அவன் எதுவுமே செய்யலை. ஸோ அதுக்கப்புறம் டேயாங் சொல்கிறாருன்னு அது எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக நம்பினான். ஆனால் உங்களை நம்ப காணோம். ஸோ அதனால தான் இப்போது நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் அந்த ரயானும் தான். நீங்கள் மட்டும் அந்த ரயானை லவ் பண்ணாமல் இருந்திருந்தா டேயாங் கண்ணில் நீங்கள் மாட்டிருக்கவே மாட்டீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட லைஃப்பை நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாகவும் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போது எல்லாமே டோட்டலாக அப்படியே ஃப்ளிப் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம இதோடையே இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கலாம். இது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு எண்டிங்காக இல்லை அப்படின்ட்டு தோணுச்சுன்னா இதுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் இதை ஒரு 2 ஷார்ட்டாக போடுறேன். ஓகேவா? ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.